வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்க. ஆரம்பமாகின்றது குடும்பம் கொலையம். வணக்கம் வாங்க. ஆம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் வலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறை, கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக உங்கள் முன் விடுகிற நிகழ்வு குடும்பம் வலியம். குடும்பம் வலியம் இன்று 998வது நிகழ்வாக இன்று வர இருக்கின்றது. உங்கள் அனைவரை அன்போடு அழைத்துக் கொண்டு வாணி எப்படி நலமாக இருக்கிறீர்களா? இருக்கிறோம். நீங்கள்? நானும் நல்ல நலமாகவே இருக்கிறேன். பரபரப்பான சூழல், வருட இறுதி தானே. ஒரு நிமிடம் வாணி. இந்த வருடத்தின் நிறைவு மாதமாக இந்த மாதம் இருக்கிறபடியால் எல்லோருக்கும் பரபரப்பான வேலைப்பழுக்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலேயே இன்றைய குடும்ப குவலியம் கொண்டு வர இருக்கின்ற தலைப்பு நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். ஸ்டுடியோ பாக்ஸ்களை போட்டிருந்தனால் புரிதலும் பாதிப்பு. அந்த புரிதல் இல்லாததுனால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி பேச போறோம். புரிதல் இல்லாத சந்தர்ப்பங்களில் பெண்கள் பாதிக்கப்படும் நிலைகள் இவை, என்ன சந்தர்ப்பத்தில் இவை ஏற்படுகின்றன போன்ற விடயத்தை நாங்கள் பேசிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது நாங்கள் புரிதல் இல்லாத சந்தர்ப்பங்கள் இப்படி கன இடங்களில புரிதல் இல்லாமல், சில நேரம் மொழி ஒரு பிரச்சனை. அது புரிதல் இல்லாமல் இருக்கும்போது வேறு விதமாக அதை செய்து விடுவார்கள். இப்போ உதாரணமாக ஒருவருக்கு காலில் நோய் என்றுதான் போனவர், துடையில தான் அவருக்கு நோவாக இருக்கிறது. ஓபசேங்கல் என்று சொல்றது ஜெர்மன் மொழியில. அவர் உஞ்சசேங்கல் என்று சொல்லிட்டாராக, என்னவோ தெரியாது. அந்த இடத்திலும் ஏதோ மெல்லமா அடிபட்ட காயமோ என்னவோ இருந்தது. ஆனால் அவருக்கு நரம்புகள் பாதிக்கப்பட்டது துடையில. ஆனால் அவருக்கு ஆபரேஷன் செய்தது காலுக்கு கீழே. ஆனா அப்படியே டாக்டர் செய்வினமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. இவர் சொன்னது புரியலையா என்ற மாதிரி தான் வேந்து அந்த நிலைமை வந்தது. அப்ப இந்த புரிதல் இல்லாமல் பல சந்தர்ப்பங்களில பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்படி பார்க்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டு இருக்கிறது, அது புரிதல் இல்லாத அந்த சந்தர்ப்பங்கள் இவை உங்களுக்கு பெண்களாகி எங்களுக்கு பல இடங்கள்ல ஏற்பட்டு இருக்கும். அது தேவையாண்டு கேட்கிறேன். வாணி சொல்லலாம் நீங்கள். இல்ல, பலர் இருக்கிறார்கள். ஆமா, நீங்கள் யார் அவசரமா உள்ளவர்கள் பாருங்கள். வாணி சூம் யூசர் என்ற இதுல ஒருவர் வந்திருக்கிறார். அவர் நெல்லிக்காய் தோட்டத்தை காட்டுறார். தமிழன் மன்னர்கள் கிளிநொச்சியிலிருந்து. வணக்கம் வாணி. வணக்கம். வணக்கம் ஜியாக்கா. வேற தலைப்பு இருக்கா சொல்லுங்க. புரிதல் இல்லாத உங்களுக்கு அந்த ஒரு இடத்துல புரிதல் இல்லாத சந்தர்ப்பங்களில் பெண்கள் பாதிக்கப்படும் நிலைகளை கேட்டிருக்கிறேன். எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னா மொழி பிரச்சனை. ஆமா, அது இருக்குது. ஆமா, முதலாவது மொழி பிரச்சனை, இரண்டாவது விளக்கமின்மை, ரெண்டாவது உள்வாங்கிறது இல்லை, சொல்றத வடிவா உள்வாங்கிறது இல்லை. நல்லா இருக்கு. ஆமா, விளக்கமின்மை. மற்றதுல யோசனையா இந்த யோசனைகளும் இருக்குதானே அவங்களுக்கு. இப்போ ஒரு விஷயத்தை சொன்னால் அதை யோசித்து கொண்டே இருக்கிறது. அது அதன்படி நடக்கணும், அதை புரிந்துணர்ந்து பார்த்து செய்யணுமென்று இல்லை. மற்றது இந்த விளக்கம் இன்னும் அதிகமாக விளங்குறது இல்லை. ஒரு ஆள் சொல்கிறத வடிவாக கேட்டு அதுக்கேற்றதாக செய்கிறது இல்லை. மருந்தை நீங்கள் சாப்பாட்டு பிறகு எடுக்கணுமென்று சொன்னால் அதை அவையில் உள்வாங்குறே இல்லை. என்ன டாக்டர் சொல்லிவிட்டாலும் அதை உள்வாங்குறே இல்லை. அப்படியா நாங்கள் என்ன செய்யணுமெண்டா எழுதி வைக்கணும். எழுதி வச்சிருந்ததுன்னா மறதி இருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் மறதி இருக்கும், வேலை பழம் இருக்கும். அப்போ அதுக்காண்டி அவர் எழுதி வச்சு செய்யலாம். எழுதி வச்சு என்னென்னு சொல்லி இன்றைக்கு டாக்டர்கிட்ட இப்போ இருந்தால் சில பேர் போகிறதில்லை. என்னென்னா மறதி. அது எழுதி வச்சிரு. அது அது மறதி எழுதலாம். மறதி எல்லாருக்குங்களா? எல்லாருக்கும் இருக்கு. வேலை பழம் இருக்கிறோடைய வீட்டில் மறதிகளும் கூட தெரியும். மறதியால புரியாததுக்கும் மறதியா அந்த விளங்காமல் நாங்கள் செய்து விளங்காம இருக்கிறோம். அப்ப அதுக்காண்டி நாங்க இருக்க நாங்கள் எழுதி வச்சா அது எழுதி வச்சுட்டு இந்த டேட்டுக்கு இந்த சொல்லி அப்படித்தானே எல்லாரும் பொதுவாக செய்யணும். ஆனால் சில பேர் அது மற்றவங்க படிக்காம தன்மை இருக்குது. இப்போ வெளியுலகத்தில் போரே இல்லை. வெளியில் போய் 4 பேரோட பழகிய வந்தால்
ம். அவையில என்ன செய்யணும், என்ன நன்மை தீன்மை என்று அறியலாம் தானே, புரியல ஆமா. புரிந்து அப்ப வீட்டுக்குள்ளே இருக்கிறது. அறிகிற தன்மை மிக அறிகிற குறைவாக தன்மை குறைஞ்சு இருக்கிறதாலும் போகும். வரா. ஆமா. அறிகிற தன்மை குறைஞ்சு போகின்றது. இனி மற்றவர்களுடைய ஒரு நல்ல காரியங்கள் செய்யக்குள்ள நாங்களும் அதை பார்த்து நல்ல நல்ல காரியங்களை நாங்களும் செய்யலாம் தானே. அப்ப ம், அது ம், வீட்டுக்குள்ளே இருக்கிறது, வெளியில போறது இல்லை. வீட்டுக்குள்ளே ம். இருந்து சாப்பாடும் டிவிகளையும் பார்த்துட்டு ஐபோனையும் பார்த்துட்டு சின்ன திரையில மினக்கட்டு கொண்டிருந்தா என்னென்று விழாங்க உலகத்துல என்ன நடக்குதானே தெரியாது. உலகத்துல என்ன நடக்குதுன்னே சில பேருக்கு தெரியாது. என்ன ஆம், ஆம். உலக நடப்புகள் புரியாம இருப்பினம் என்ன. ம், உலக ம். காரணங்களும் இருக்கு. ஆமா. இதுக்கு என்ன, இதுக்கு இல்ல என்ன மொழி பிரச்சனையில பாதிக்கப்பட்ட இடங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? மொழி பிரச்சனையில பாதிக்கப்பட்ட மொழி இடம். பிரச்சனையில எங்களுக்கு சில நேரம் விளங்குற இல்லை. நாங்க உண்மையாக எங்களுக்கு இந்த வந்த தொடக்கத்தில எல்லாம் எங்களுக்கு விளங்குற இல்லை. ம், இப்படி ஒரு வருத்தம்னு சொன்ன உடனே சீரியஸ் ஆவியல் சொல்லுவீங்கன்னா அப்போ பிள்ளைகளையும் முகத்தையும் பார்க்கல எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே. அப்போ ஏதோ எங்களுக்கு கடுமையான வருத்தம் தான். நான் வந்த தொடக்கத்தில் அப்படி எனக்கு ம். இருந்தது, எனக்கு அதான். விளங்கவில்லை. அப்போ நான் அது பிறகு பிறகு அப்படி மொழி படித்தபடியே பிறகு இப்போ லேசாக இருப்பேன். நான் தனியாக இப்போ டாக்டர்கிட்ட போய் கதைக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறேன். என்ன அப்போ ம், அவையில் ம். சொல்கிறத விளங்குது. அப்படி ஆமா. எனக்கு விளக்கம் இல்லாட்ட ஒரு உதவி பிள்ளைகள்கிட்ட சொல்கிறது, எனக்கு இது விளக்கம் இல்லை பிள்ளைகளுக்கு உடனே நான் டாக்டர்கிட்ட ஏதாவது சொல்லுவேன். மகள்கிட்ட கேட்பேன்னா உடனே அடித்து கேட்பேன். அப்படி செய்யலாம். இப்போ யா, நாங்கள் யா. அப்படி சில மரு நேரம் மெடிசன் இதுகளில் சில நேரம் விளங்குறேன் இல்லை. நான் அந்த இங்கிலீஷ் கொஞ்சம் பாவிச்சதில் சொல்லியே சமாளிக்கிறேன். நான் மற்றபடி நான் அந்த இதில் இருந்தபடியாக கஷ்டம். எனக்கு அதை பற்றி தண்டையில். ஆனால் சில சில விஷயங்கள் சில வீடுகள் என்ன தெரியாட்டா நான் உடனே மாளுக்கு அடிப்பேன். இப்படி என் பிள்ளைகளுக்கு அடித்தா ம். அவைகளுக்கு கழித்து தண்டு அதை விளங்கப்படுத்துவேன் நான். அப்போ ஆமா, நான் மருத்துவ விடயத்துல மிக கவனமாக இருக்கணும். கவனமாக ஆமா, ம் உங்களுக்கு தெரியும் என்று போட்டு நாங்கள் போய் ஒரு திடீரென ஒரு ஆபரேஷனோ இதுகளோ உடனடியாக டாக்டருக்கு இப்படி இப்படி என்று சொல்லக்கூடாது. ம் சில நேரம் அவையும் டொல்மேச்சரை கொண்டாங்க கொண்டு கேட்க மாட்டினோம். ஆனால் அந்த விடயங்கள்ல பிள்ளைகளை நீங்கள் நாடுறது நல்லது. ஏனண்டா வயிறுல ஒரு பிரச்சனை சம்மந்தம். ஏன்னா இந்த நிகழ்வுகள் ஜெர்மனியில கணக்க பிரச்சனையா வந்தது. அதனால ஆமாம். நீங்கள் ஆமா நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளர் அல்லது நல்ல ஒரு டோல்மேச்சரை கொண்டு போகணும், குடிக்கணும் போகணும். மற்றது பல்லு பிடுங்க போனால் இருக்கிற ஆமா. பல்லு ஆ. வலிக்கிற பல்ல பிடுங்காம அடுத்த வண்டியை பிடிங்கி விடுற டாக்டர்ஸும் இருக்கிறான். ஆமா. அவைகளுக்கு கவலை இன்மை. மாறி பிடிங்கினதே பலர் இருக்கிறார்களாம். அப்படி மாறி பிடுங்கி அதாவது பிரச்சனையால் வர ஆக்களும் இருக்கு. அதை நாங்கள் இப்போ உண்மையாக எங்களுக்கு அது தெரிஞ்ச இருந்தால் நாங்கள் உடனே சுட்டி காட்டி கதைக்கலாம். என்ன நாங்கள் ஒன்றும் ம். அவர் பிடுங்கட்டன்னு பேசாமல் இருந்தினோம்னு சொன்னால் அவர்கள் அப்படியோ. என்னத்தையும் பிடிங்கொண்டு வலிக்கிற வெள்ளை பிடுங்காமல் நல்ல வெள்ளை பிடுங்கி விட்டுட்டு அப்படி எத்தனை பேர் பல பேர் அப்படி இருக்கினோமே. ம். நடந்திருக்குது, இங்கேயே நடந்திருக்குது. ஐயோ, அதான் கவனமா இருக்கணும். ஏனண்டா நாங்க கவனமா இருக்கணும். அவர் இப்ப தடை தொடுத்து இப்படி தடை பார்க்கல இது அதாண்டு தொடுக்கு வைப்பாரு என்ன. இப்ப ம், ம். நாங்க இது வடிவா சொன்னோம்னு சொன்னா அதுங்களுக்கு தெரியாது. ஓமண்டு எல்லாத்துக்கும் ஆமாம் யாயாண்டு சில பேர் என்ன விஷயத்த கேட்டாலும் இங்க பல பேர் யா, நாங்கள் யா. சொல்லுவீங்க. யான்றதும் விளக்கம் கவனமா இருக்கணும். எல்லாத்துக்கும் சொன்னாப்ப இந்த ஓமண்டு எடுத்துடுவி நம்ம என்ன ஓமண்டு எடுத்துருவாங்க. ஆனவடியா. மருத்துவ விடயங்கள்ல பெண்கள் மிக கவனமாக இருக்கணும். கருப்பையில பிரச்சனை போய்க்க கருப்பையே ஃபுல்லா எடுக்கணும். கருப்பை கட்டிக்காக போன பெண்ணுக்கு கருப்பையை கட்டிகளை மட்டும் அகற்றாமல் கருப்பையே ஃபுல்லா எடுத்துட்டினோம். ஏண்டாவா ஓ ஜான்னு சொல்லிட்டாண்டு. அவ மிக கவனமாக இருக்கணும். எங்களுக்கு நடக்கிற இதில் எங்களுக்கு காம்ப்ளிகேஷனை நாங்கள் வடிவாவியலுக்கு சொல்லணும் டாக்டர்ஸுக்கு. அப்படி இல்லாட்டா ஒரு எங்களுக்கு சில பேருக்கு வெக்கம் ஆக்களை கூட்டிக்கலண்டோ கதைக்கிறான்னு சொன்னால் சில பேருக்கு வெக்கமாக இருக்கிறேன்னு. ஆனால் ஆமா. இது சரியான தவறுன்னு நான் சொல்கிறேன். அதனுடைய நம்பிக்கையான பெண்களை நம்பிக்கையான பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு செல்றது நல்ல. ஏனண்டா காலத்தின் ஒரு கொடுமை எங்கட சந்ததி தானே பாதிக்கப்படும். அடுத்த சந்ததி நல்லாக மொழியோட அவர்கள் வலுவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகவே ஏன் அந்த காலங்களை அப்படி அதாவது மெடிக்கல் விடயங்களிலே எல்லோருக்குமே உதவி தேவை. நாங்கள் எல்லாம் ஃபுல்லா செய்ய மாட்டோம். அந்த ஒரு சாதாரண டாக்டர்ஸ்கிட்ட எல்லாரும் போய் வருவோம். ஆனா ஆபரேஷன் அண்டு வரைகள்ல நீங்கள் ஒரு உதவியை நாடுறது நல்லது. அதுதான் மருத்துவ இதில் கட்டாயம் நாங்கள் கவனமாக இருக்கணும். இன்னையெல்லாம் அந்த டாக்டர் கடைசி நேரம் அந்த ஆப்ரேஷன் செய்கிறாங்க. கடைசியாக மாலையும் தான் கூட்டிக் கொண்டு போய் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா கூட்டிக் கொண்டு போனால் அப்போ உங்களுக்கு அவர் கேட்குறாரு என்னட்ட எனக்கு விளங்குது என்ன கேட்குறாருன்னா அவங்களுக்கு ஏன் இந்த ஆப்ரேஷனுக்கு நீ விரும்புகிறீராண்டு. பாத்தீங்களா. ஏன் விரும்புகிறீர் இந்த ஆப்ரேஷன்? நான் சொன்னேன் எந்த அவர் இல்லை, நான் பிள்ளைகள் நான் அவையில பார்க்கணுமெண்டு.
உடனே முதுகுல கட்டு உண்மை சரியான இதை அதான் சொல்லியிருக்கிறீர்கள். பிள்ளைகளை பாதுகாக்க நான் பாதுகாக்க நான் தாய் தகப்பன் இல்லை தாய் என்று சொன்னோன்னே சந்தோஷப்பட அப்படியே அந்த அது சில வேளை இல்லை செய்ய விடுங்களோ செய்ய விடுமானுக்கா ஓ ம் இல்லை இல்லையென்று சொன்னா அது விளங்கோடும் உங்களுக்கு என்ன அப்போ நிச்சயம். விளங்காட்டா லோன் மேஜரை கொண்டு போகணும் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களோ கொண்டு போகணும் அப்படியே அந்த விளக்கங்கள் வேணும் மற்றது கதைக்கு ஆமா பாத்தீங்களா அது எல்லாத்துக்கும் மாமா வந்து புரியாத சந்தர்ப்பங்கள் பலது இருக்கிறத நாங்க பின்னால உணர்றோம். இப்ப நிறைய விடயம் எங்களுக்கு புரியாம இருந்திருக்குது, நாங்கள் ஐயோ இப்படி செய்து போட்டோமே யோசிக்கிறோம். ஆனா நடந்தா பிறகு யோசிக்கிறத விட நடக்க முதல் நாங்கள் தெரிந்து கொள்றது நல்லா. மிக்க நன்றி. வெள்ளம் வர முதல் அணை கட்ட வேணும். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. அருமையாக சொன்னீங்கள். மொழி பிரச்சனை விளக்கமின்மை, அதை விட உள்வாங்க சில பேருக்கு மறதியும் ஒன்றுதான். வேண்டி நான் சொல்லி கொண்டு போவோம், அங்க போக வேறு ஒன்றை சொல்லி போடுவோம், அந்த நிலையும் இருக்கிறது. மிக்க நன்றி, அருமையான கருத்து. அடுத்து செல்வி நித்யானந்தனா. வணக்கம். வணக்கம் நகுலா. வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப மொழி பிரச்சனை ஓரளவுக்கு இப்பத்த ஜெனரேஷனோட ஒத்து பார்க்கல ஓரளவுக்கு சமாளிக்க கூடியதாக அநேகமான எல்லோரும் ஓரளவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு விடியம் இப்ப டாக்டர்கிட்ட போகும்பொழுது ஒரு காலிலேயோ கையிலோ ஒரு நோவா இருக்குதுன்னு வையுங்க. இப்ப எலும்புல நோவா இருந்தானே கையில நோண்டு சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஃபைனண்டு தான் சொல்லுவோம். அப்ப அப்படியான ஒரு சிக்கல்லே சில பேருக்கு பிரச்சனை வாரது வந்து இப்ப விளக்கல்ல ஃபைனண்டு சொன்னாலும் அது கிணியில இருக்கும், கீழே பூட்டில இருக்கும், பாதத்துல இருக்கும், அப்படி இப்படின்னு வந்தாலும் எல்லாம் சில நேரம் உழைஞ்சு நோவுமெண்டு வையுங்க. இப்ப நாங்கள் உங்களோட தமிழ் டாக்டரா இருந்து நாங்கள் ஊர்ல இருந்து சொன்னா இப்ப நோவண்டு ஒன்றுக்கு சொல்வோம், அல்லது பெற்றோர்கள்ட்ட நாங்கள் இருக்கும்போது ஒரு பீரியட் நேரம் ஒரு அதிகமாக பிளட் போனா கூட அம்மா வயிற்றுக்குள்ள குத்துது, வயிற்றுக்குள்ள நோவாக்கல, இங்க வந்து ஒன்றும் அப்படி சொல்ல மாட்டோம், எல்லாத்துக்கும் பெயின் தான். அப்ப அப்படியான ஒரு சிக்கல்களும் ஜனங்களுக்கு பிரச்சனையாவே அத நாங்கள் இப்ப சரியான இடத்தை காட்டணும். அது அங்கதான் இருக்குது, அங்க ஒரு சரியான ஒரு சிக்கல் இருக்கு. நீங்க சொன்ன சரி, அதாவது வயிறுண்டா நாங்க வயிற்றுல உள்ள அந்த வயிற்று அந்தந்த இடங்களை நாங்கள் அந்த எலும்பும் சில நேரம் இழுத்து வலிக்கும் என்ன. அப்ப எல்லாமே மேல் பகுதியில சும்மா தொட்ட உடனே இதுல பை ஆனா உள்ளுக்கு இருந்தாலும் அது உள்ளுக்கு தானே ஒண்ணும். அப்ப அப்படியான பல சிக்கல்கள்லயும் இந்த மாட்டுப்படுறவர்கள் உண்டு. ஆனா அது உண்மையில் மருத்துவ இதுக்கு கட்டாயமாக பாச ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நல்லா ஒரு இப்ப டொன்மேச்சர் இருந்தா கூட அதைத்தான் வைத்தியர்கிட்டையும் லோயர்கிட்டையும் போய் சொல்லாதீங்க கொண்டு சொல்றாங்க. ஆமா, அது கட்டாயமாக எங்களுக்கு தான் பாதிப்பு வரும். அதே நாங்கள் அவதானமா இருக்கணும். அது என்ன பொறுத்தளவு நீங்க சொல்ற மருத்துவ இதுக்கு போயக்குள்ள நிச்சயமாக கட்டாயமாக ஒரு உதவி, நோமலா ஒரு நாங்கள் டாக்டர்கிட்ட போய் ஒரு தலையடி ஒரு ஏழாம கிடக்கு ஒரு சும்மா ஒரு கால் நோவுது கொள்ளுதண்டா ஓரளவுக்கு ஒரு 90% நாங்கள் கதைச்சி செய்யலாம். ஆனால் உள் பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல நிச்சயமாக ஒரு டொன்மேச்சரை வைக்கிறதும், அப்படி இல்லையா ஒரு பிள்ளைகளை கூட்டிட்டு போறதோ பக்கத்துல யார் ஒரு உதவி இது இருந்தால் அது எவ்வளவோ நல்லது. கட்டாயமாக அது செய்ய வேண்டும். ஏனென்றால் உள்ளுக்கு இருக்கிற பார்ட்ஸ்ல வலதுல எடுக்கிறேன் இடதுல எடுத்தாலும் தெரியாது. ஏனென்றால் அது சிக்கலாத்தான் முடியும். பிறகு நல்ல கனபேர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பிரச்சனையை பார்த்து கால்கள் எல்லாம் பயங்கர பாதிப்பில் இருக்கிறார்கள். இந்த வெரிகோஸ் பைனுக்கு போனாக்களுக்கு கனபேருக்கு கால் நடக்கலாமலே பிரச்சனைகள் வந்துருக்குது. ஏனென்றால் அது சின்ன ஆபரேஷன் அல்லது கையில வந்து அந்த நரம்பு பிரச்சனைகள் இதாண்டா அது உள்ளீடுகள்ல இதன்றதால எவ்வளவு சில பேருக்கு பல பிரச்சனைகள் அதால கை ஒன்றும் செய்யலாத கட்டத்தில் கூட இருக்குது. அது மாதிரி நிறைய சில விடயங்களை உன்னிப்பாக அது எவ்வளவுதான் மொழி தெரிஞ்சிருந்தா கூட நிச்சயமாக அதை அணுகணுவா சொல்லி செய்யணும் வருத்தங்களை. ஏனென்றால் இங்கே சும்மா ஒரு எல்லாத்துக்கும் பரிசுத்தமோல கொண்டு போய் 2 தடவை பரிசுத்தமோல குடின்னு சொல்றோம். ஆனா அவர்களும் சில நேரம் அதை அந்த பாக்குற இதுல சரியான சனமா இருந்தா கூட அந்த ஒரு 20 நிமிஷம் தானே டாக்டர் பார்ப்பினோம். நீ ஆனா அடுத்த ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு வருத்தமா இருந்தா ஒரு தலையடி என்று போனோம்டா தலையடிய மட்டும் சொல்லுங்க.
அதை விட்டுட்டு எனக்கு கால் வருத்தம் அதோட இருக்குது, நெஞ்சுக்குள்ள நோவுது. அப்ப ஒன்றுக்குத்தான் முதல் வைத்தியம் பார்க்க வேணும். அப்ப அவரும் கொம்பிசா போயிடுவார் டாக்டர், எதுக்கு மருந்த சொல்றது. அப்ப அதுகள்லயும் பிரச்சனையாகவும் இருக்குது. அதுக்கு போனா ஒன்றுக்கே சொல்லுவோம், அத கவனமாக கையாள வேணும். ஏனென்றால் ஒரே நேரம் போயிட்டு நாங்கள் 3 வருத்தத்தையும் சொல்லுவோம், காலுக்குள்ள நோவுது, கைக்குள்ள நோவுது, வயிற்றுக்குள்ள நோவுது. அப்ப அந்தந்த வருத்தத்துக்கு போயிக்கலாம், அந்தந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, ஏன்னா 20 நிமிஷம் தான் ஒருவருக்கு டைம் இருக்கு. அப்ப அதுக்குள்ள நீங்கள் அதை கவனமாக சொல்லுவோம். ஆனால் அடுத்தது இந்த மருந்து இது அவர்கள் இப்ப அந்த சிட்டு எழுதி போட்டு இதண்டுவார்கள். கூடுதலாக வீட்டனண்டு கேட்டாலும் பரிசுத்தமோட குடியென்றுதான் சொல்றார்கள். ஆக கூடுன இதுகளுக்கு தான் கூடுதலாக இப்ப போகலாம். இப்ப எல்லாமே டெலிபோன்ல வீட்டை இருந்து தானே கேட்கிறது. அப்ப அதனால கவனமா இருக்கணும். வீட்டை இருந்து கேட்க எனக்கு தலைக்குள்ள தலை மண்டை பேரமா இருக்குன்னு வைங்கோ, எல்லாமே பெயின் தான். அப்ப அதுகளும் பல சிக்கல்களை கொண்டு வருகிறது. வலு அவதானமாக இருக்கணும். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நாங்கள் தான் எங்களை பார்க்க வேணும். முக்கியம், அதுதான் முக்கியம். எல்லாமே தெரிஞ்சு கொண்டு இருக்கிறோம்ன்றதுக்காக போட்டு யாண்டு போட்டு வந்துட்டு கடவுள் இங்க வந்த அப்புறம் பிறகு தெரிய வேண்டிய படுக்கையா போடும். மிக்க நன்றி செல்வி, உங்களோட கருத்துக்கு. உண்மைதான். அதாவது ஒரு வைத்தியரிடம் போய்களை உங்களுக்கு 2-3 வருத்தம் இருந்தா அதை சொல்லலாம். ஆனா இப்ப எனக்கு சீரியஸாக இருக்கிறது இந்த வருத்தம் தான், அதை மாற்றி விடுங்கோன்னு தான் நாங்கள் கேட்க வேணும். அதனால அதை முதல்ல புரிஞ்சு கொண்டு நாங்கள் போக வேண்டியது. இது அவசரம். பல்லு கொதி சரியா வருது, கால்ல நோய் இருக்கு, ஆனா பல்லு கொதி தாங்க முடியாட்டி பல்லுக்கான ஒரு விடயத்தை தான் நீங்கள் பார்க்கணும். நீங்க சொன்ன மாதிரி 3ஐயும் நாங்க சொல்லும் போது அங்க அவைக்கும் குழப்பம் வரும். எந்த இடத்துல நாங்க மறந்துவே மாறியும் சொல்லி போடுவோம் வெளியில. அப்ப அது கவனமா இருக்கும். என்ன இங்க மாறி கொதிய சொல்லும் பொழுது பாருங்கோ, ஆனால் பல்லு மேலுக்கு வீங்கி இருக்கண்டு வையுங்கோ. வீங்கி இருந்தா பல்லு புடுங்க கூடாதுன்னு நிச்சயமா தெரிஞ்சிருக்க வேணும். ஆனால் ஆத்தா கொடுமையில என்ன செய்யறது, பல்ல புடுங்கி விட்டாங்க. இப்ப எனக்கு பல்லு கலட்டி விட்டால் எனக்கு நோ குறையும்ன்றதான் சிந்திக்கிறோம். ஆனால் அதால பக்க விளைவு வரும்ன்றதை சிந்திக்கிறே இல்லை. ஆனா டாக்டர் உடனே சொல்லுவார், என்னென்றால் உங்களுக்கு வீங்கி இருக்கிறது 2 நாள் பொறுங்கோ. அதுதான் அதுக்கு பரிசுத்தமோல தருவார்கள், கொஞ்சம் குடிச்சு பைனன்பாடு. ஆனால் இந்த கொடுமை தாங்கையில ஆண்டு போட்டு என்ன செய்யறது, பல்லு கலட்டி விட்டாலே போதும் போட்டுத்தான் போய் செய்கிறார்கள். அப்ப அப்படி சிலவற்றை கொஞ்சம் யோசிச்சு செய்வது நல்லது. மிக்க நன்றி செல்வி. அதாவது நாங்கள் வருத்தம் என்று வந்தால் மிக கவனமாக இருக்கணும். எந்த பகுதி, எந்த இடம், எந்த விடயம் செய்ய வேணும் என்பதை முக்கியப்படுத்தி கொண்டு நீங்க டாக்டரிடம் செல்வது நல்லது. இந்த புரியாத ஒன்றாலதான் நாங்கள் பலவிதமான பிரச்சனைக்கு ஆளாகிறோம் என்பது உண்மைதான். அதாவது வலக்காலில் நோவண்டு போய் இடக்கால எடுத்துக்கொண்டு வந்தவர் வருந்தி கொண்டிருப்பதை பார்க்கும் போது உண்மையிலேயே கவலையாக இருக்கிறது. மிக்க நன்றி செல்வி. அடுத்து யார்? வணக்கம், சிவாஜினி வாங்கள். அதான் இந்த புரிதல்ல இதுதான், இந்த வைத்தியர்கிட்ட போகும்போது எங்களால சமாளிக்க கூடிய அளவு நோயண்டா மட்டும் நாங்களே போய் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வரலாம். இல்ல பெரிய ஆபரேஷன் அளவு கண்டக்குள்ள கட்டாயம் வீட்டுல பிள்ளைகளை அழைச்சு கொண்டு போறது நல்லா. ஏன்னு சொன்னா அது சரியான, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பல்லு எல்லாம் ஒரு பல்லு நோக ஒரு பல்ல புடுங்குறோம்டா அது சரியான தப்பு. என்ன எந்த பல்லு நோகுது தேவையில்லாம ஒரு உரிய பள்ளி எடுக்காம இன்னொரு பள்ளி எடுக்கிறது, அது மிக மிக கவனமாக இருக்கணும் தான் நான் சொல்றேன் இந்த விஷயத்துல. மற்றது மற்றவையோட உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளக்குள்ள கூட அத இப்ப எங்களுக்கு ஒரு விடயம் பெறக்குள்ள தெரிய வரும் கூடுதலாக. இப்ப நான் கூடுதலாக மற்றவர்கிட்ட கேட்கிறேன். இப்ப பாருங்க, மார்பகங்களை கண்ட்ரோல் பண்ணக்குள்ள பலர் சொல்லுவார்கள் அங்க போகாதேன்னு, சிலர் சொல்லுவார்கள் இல்ல இல்ல அதுல ஒரு பயமே இல்ல உங்களுக்கு கண்ட்ரோல் வந்தா நீங்க போகும். கதைச்சும் நிறைய விஷயங்கள் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நிச்சயம். ஏனென்றால் 2 வருடங்களுக்கு ஒருக்கா அது செய்யறது நல்ல. வேண்டாம் கேன்சர் ஏதாவது வந்தால் அந்த இடங்களில கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அது போகக்கூடாது என்று சொன்னாலும் அவர்களுடைய சொல்ல கேட்காம நீங்க 2 வருடத்துக்கு ஒருக்கா தானே அதுல போய் நீங்க செக் பண்றது நல்ல.
செக் பண்ணலாம். அந்த அப்படியான அனுபவங்களை நீங்க உங்களுக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, இது புதுசா இருக்கட்டா நீங்க இன்னொரு ஆளோட கதைக்கக்குள்ள அவையால் அதற்கு போயிருப்பேன் அவையில அவர் அதால அனுபவப்பட்டிருப்பார். அப்படியான இப்படி புரிதல்கள் நிறைய இல்லாத இடத்துல நீங்க அனுபவம் உள்ளவர்களிடம் இதோட பற்றி பேசி நீங்கள் போய் அதை செய்யக்குள்ள நல்லது. மிக மிக கவனமாக இருக்கணும். மற்றது இந்த இடத்துல நாங்கள் எந்த வித வெக்கவும் பட தேவையில்லை. இன்னொருவரை நாங்கள் அழைத்து செல்வோம். அதுல என்னுடைய கணவரா இருக்கலாம் அல்லது என் நன்றியா இருக்கலாம், என் குழந்தைகளா இருக்கலாம். அவர்களை கூட்டிக்கொண்டு போறதுல எந்த வித இதுவுமே இல்லை. அவர்கள் மிக அவர் சொல்றது எங்களுக்கு கேட்டு அதை ஆறுதலாக ஒரு ஆபரேஷன்களுக்குள்ள சாதாரண விஷயம் இல்லையா, அதெல்லாம் மிக ஆழமாக பின்னால அதை வருந்துறதை விட முன்னாலே அதை அறிஞ்சு போறது நல்லா. அதை விட வேறு என்ன சந்தர்ப்பங்களில புரிதல் இல்லாத இது இப்ப வைத்தியத்துறைகள்ல கணக்க இருக்குது என்ற மொழி ஒரு விடயமாக இருக்கிறது. அடுத்தது அது ரசாயன பெயர்கள்ல அந்த மருந்துகள் இருக்கிறபடியே எங்களுக்கும் கொஞ்சம் புரிகிறது கஷ்டம்தான். ஆனா வேறு என்ன சந்தர்ப்பங்கள்ல பெண்கள் புரியாத ஒரு நிலை உருவாகிறது? எந்த வேறு சந்தர்ப்பங்கள் நினைக்கிறீங்க? வைத்தியத்துறைகள் இந்த துறைகளை தவிர வேற எந்த விடயங்களில எங்களுக்கு புரியாம இருக்கு? அப்படி நான் வேலை செய்யற இடத்துல கூட சொல்லக்குள்ள புது புது வார்த்தைகள் என்றாலும் சொல்லி முடிக்கக்குள்ளே என்ன சொல்லப்பட்டதுன்றதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மருத்துவம் தான் நிறைய கஷ்டமாக. மருத்துவம் அது வேர்ட்ஸுகள் வேறு என்றபடியா கஷ்டம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி வேலைத்தலங்களிலும் எங்களுக்கு சில நேரம் புரியாம இருக்குது. அதாவது ஹார்ட் டொச் அவர்கள் பயன்படுத்தின இப்ப முன்ஷன் போன்ற இடங்கள்ல இருந்து இங்க செஃபா இருக்கிறவே அல்லது அந்த வேலை செய்கிறவர்கள் அவர்களுடைய ஸ்பீச் அந்த ஆக்சன்ட் டிஃபரெண்டா இருக்கிறபடியா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயும் சில இடங்கள்ல புரியாமலும் இருக்கிற மொழி புரியாம இருக்கிற பல இடங்கள்ல வருதுதான். அது இங்க நோமலாயே கேட்பினப்போம் வேலை இடங்கள்ல என்ன இந்த ஆசிரியர்கள் எல்லாம் மீட்டிங் கண்டு போனா நீங்க என்ன ஹோக் வச்சு கதைக்க போறீங்களோ வேண்டு வச்சு கதைக்க போறீங்களோன்னு கேட்பினோம். உங்கள்கிட்டயே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி மற்றது நாங்கள் அவர்களை இப்ப நான் கதைக்குள்ளேயே எங்கள்ட கதையை வச்சு அவங்க எங்களுக்கு இப்படி கதைக்கணும்ன்ற இது அவையிட்ட ஆற்றல் இருக்கு. அவையிட்ட இருக்குது. இவருக்கு இப்படி சொன்னால்தான் இது புரிதலுக்கு சரியாக இருக்கும். அதுவும் அவங்கள்ட்ட ஒரு கட்டித்தனம் இருக்கா. சில பேர் அப்படி அதை புரியாமலே கதைக்குள்ள இப்ப எனக்கு போன எடுத்து கதைக்கக்குள்ள நீங்க உடனே என்னோட கொக்கு கதைங்கன்னு சொன்னா அவங்க கொக்கு வச்சு கதைப்பாங்க. என்னடா ஜெர்மன்ல இருந்து இங்க வாராக்கள் சொல்லுவினா தங்களுக்கு பேர்ன் வச்சு கதைச்சு விளங்காதான். கொக்கு வச்சுட்டா ஜெர்மன்ல இருந்து வர வைக்கும் எங்களுக்கு எங்கட புள்ளியல் கூட சொல்லுங்க அங்க போனா அவங்க கதைக்கிறது அவங்க கொக்கு வச்சு கதைங்கன்னு சொல்லக்குள்ள அவங்க கதைக்கிறது அவங்களுக்கு நல்லா விளங்கு சொல்லி அப்படியா. இப்ப பாருங்க மட்டக்களப்பு தமிழ் யாழ்ப்பாண தமிழ் ஒவ்வொரு வித்தியாசமும் தானே. அதே மாதிரிதான் இங்கேயும் ஒவ்வொரு ஹெண்டோனுக்கு இடையிலேயுமே நிறைய வித்தியாசங்கள் பழக்க வழக்கத்துக்குரிய சொற்கள் வித்தியாசங்கள் எல்லாம் இருக்குது. அப்ப இதுகளால நிறைய பிரச்சனைகள் வரத்தான் வாய்ப்பு. ஆனா அதுகளை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தான் தயாரா இருக்கோம். உங்களுக்கு அப்படி அனுபவங்கள் உண்டு? ஒரு அனுபவங்களும் இல்லையா? அப்படி பாதிக்கப்பட்ட அனுபவங்கள் ஒன்றும் இல்லையா? ஏதாவது ஒரு விடயத்துல எனக்கு விளங்கல ஆனா பிறகுதான் நான் அதை ஃபீல் பண்ணினேன் அப்படி ஒரு அனுபவம் இல்லையா உங்களுக்கு? இல்ல 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 அப்படி இல்ல. கூடுதலாக எனக்கு எல்லாம் வேலை இடத்துல பேப்பர்ல எழுதி வைப்பினா எழுதி வச்சு விடுவேன். ஈஸியா இருக்கும். அப்படி எழுதி வைக்கிறதால இப்ப இது இன்றைக்கு காலை சாப்பாட்டுக்கு இவர் லேட்டா தான் வருவேன் ஏன்னா அப்படியானது. மற்றது சில துணியாளர்கள் சொன்னா இது இன்னாருக்கு கொடுக்கும் அப்படி எழுத்து மூலங்கள் இருக்கும். ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி வச்சு விடுவேன். நம்ம அதுங்களும் சுகம் மாதிரியா பாச்சோம். மற்ற புருவாலும் இருக்கு எழுதி வச்ச நீ என்னோட நீ கேட்கலாது. கூடுதலாக இங்க நாங்கள் அவர்களை எழுத்துட்டான் இப்ப இல்லாம வேலைத்தளம் நல்ல மண்டு. இப்ப நான் ஒரு முறை இந்த பேக்கரி புரோச்சின ஃபொல்கோன் இருக்குது, டிங்கிள் இருக்கு, அப்படி ஒரு இருக்குதான மாறி நான் ஓவனுக்குள்ள வச்சு விட்டுட்டேன். அதாவது அவ ஃபொல்கோனை போனில சொல்லி இருக்கிறா, எனக்கு டிங்கிள் புரோச்சினு தான் நான் நினைச்சு கொண்டு அதை வச்சுட்டேன். அப்ப அவ சொல்றா ஃபொல்கோன் தான் சொன்னாள். ஆனா எனக்கு எந்த மனதில அப்ப அப்படி மாறி நாங்க வச்சா 10 புரோச்சின் வீணாகுதல்லோ அதுல. அப்ப அப்படியான சில சந்தர்ப்பங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வருது. நாங்களே அப்படி நினைக்கிறோமோ இல்லது அவர்கள் சொல்லி போட்டு பேர்ந்து அந்த நேரத்துல அவர்கள் மாத்தி சொல்லுகிறார்களோ என்று தெரியாது. நாங்கள் தான் எங்கள
இப்படியே ஒப்புக்கொள்ற மாதிரி எடுத்துக்கொள்ள வேணும் என்ன அந்த சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கிறதா. அன்றைக்கு எங்கண்ட வேற இடத்துல நடந்தது என்னன்னா, லோன்றியில இருந்து சாமான் வந்திருக்குது. அப்ப அதுல வந்து சில சாமான்கள் சரியாக வைக்கப்பட்டு வரையில்லை. அப்ப பிள்ளைகள் குடுக்குறதுக்கு எடுத்து வச்சிருக்கு. எங்களுக்கு தெரியும் நாங்கள் இது நல்லது புதுசு வந்து கடைக்காப்பட்டுக்கு அடிக்கிட்டோம். வந்து கேட்டினா எங்க இதுல கிடந்து சாமான் நாங்க சொன்னேன் கபட்டுக்கு வச்சுட்டேன், நான் வச்சுட்டேன். அப்ப ஐயோண்டா அப்ப நான் சொன்னேன் நீங்க எனக்கு தெரியாது எழுதி வைக்கல. அப்ப அதே தாங்களே ஒத்துக்கொள்ளணும் உங்கள பிள்ளைதான் இது திருப்பி அனுப்புங்கொண்டு உங்களுக்கு எழுதி அதுல ஒரு பேப்பர் வச்சுதான் நாங்க அவ்வளவு துணியை திருப்பி அனுப்பியிருப்போம் லோன்றிக்கு திருப்பி. அப்படியான இதுகளை அவர்கள புரியாது. இப்ப நாங்கள் சில நேரம் ஒரு ஒன்றை ஆர்டர் பண்றோம். ஆர்டர் பண்ணிக்கல நான் சரியாக இதுதான் என்று புரிஞ்சு ஆர்டர் பண்றேன். ஆனா அவர்கள் அனுப்பினது வேறையாக வருது. ஒரு லைட் ஒரு பார்ட்ஸை நான் ஆர்டர் பண்றேன், நான் ரவுண்ட் தான் சொல்றேன். ஆனா அவங்க இந்த முக்கோணம் மாதிரி ஒன்றை அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப இது புள்ளையே என்று நாங்க நினைச்சுக்கொள்வோம். அந்த புரிதல் பிள்ளையா வருது என்ன சில நேரம் சில இடத்துல அப்படி வருதுதான். ஆனா இவங்க இதுக்கு வந்தாவே மிஸ் ஆகக்கூட அப்படி ஒரு பிள்ளை வந்துட்டாரு ஒரு பார்சலை நாங்கள் ஆர்டர் பண்ணி ஆன்லைன்ல இல்ல அன்றைக்கு எங்கட வீட்டை நடந்தது. கணவர் வந்து ஆர்டர் பண்ணின சாமான் வீட்டை வந்தது. அது சரியான முறை உடனே போன் பண்ணி கேட்க சரி நீ அதை வச்சிரு நாங்கள் திருப்பி உனக்கு உரிய சாமானை அனுப்பி வைக்க. ஏன்னா அவங்க தங்களோட மார்க்கெட்டிங் அடிபடக்கூடாதுன்றதுக்காக இப்படியான இதெல்லாம் செய்வாங்க. ஓ அது எங்கள் அப்பள நடந்துட்டுது திருப்பி நாங்கள் அதை அனுப்பி விடுவோம் உங்களுக்கு செஞ்சாங்க. அப்படியே சில இடங்கள்ல தவறு நடந்தாலும் அதை சரியாக்கி கொள்வாங்களே. ஏன்னா அவங்களோட மார்க்கெட்டிங்கள் அடிபடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா வெளியில போய் 4 பேருக்கு சொல்ல அது மார்க்கெட்டிங் அடிபட்டு போடும். ஆகவே இந்த புரிதல்ல பல விஷயங்கள் இருக்குது. நிச்சயம் அதான் அந்த புரிந்து உணர்தல் என்ற ஒரு விடயம் வரைக்கும் எல்லா இடத்திலுமே எங்களுக்கு அது உருவாகுது. அதாவது சில நேரம் புரியாம இருக்கேக்கிட மொழி புரியாம இருக்கும், அல்லது எந்த பாதையால போறாண்டு புரியாம இருக்கும். ஒரு பாதையில வந்துட்டு நபியும் வேலை செய்யல இந்த பாதையால போகலாம். அந்த சில நேரம் புரியாம ஒரு நிமிட நேரம் ஒரு செகண்ட் நேரத்தில எல்லாம் எவ்வளவு பாதிக்கப்படுவோம். அது நிறைய இடத்துல இருக்குது. ஆமா வைத்தியத்துறை சரி. பாடசாலையில முதல் ஆரம்பங்களில பிள்ளைகளோட நாங்கள் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு கொண்டே விட எல்டன் ஸ்டாக் இருக்குதானே பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நேரம். அதுலயே எத்தனை வேர்ட்ஸுகள் ஆரம்பங்கள்ல விளங்காம இருந்ததை நினைச்சு பாக்குறோம். இப்ப யோசிக்க அந்த நேரம் அப்படி குழந்தைகளை வளர்த்து உயர்வாக்கி வச்சுக்கிறோம் நினைக்க மகிழ்ச்சியாயும் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் இப்ப என்ன ஆட்களுக்கு போய் நிறைய அடிபட்டுட்டோம். ஓரளவு எங்களுக்கு நிறைவா தெரியுது. மூவிங் அதான் என்ன பொறுத்தவரையில பல அனுபவங்களையும் பல புரிதல்களை மறைவது ஆக்களோட மூவிங் இருக்கு. மூவிங் பாருங்க இவங்களுக்கு எல்லாம் இவங்கள்ட்ட வந்து மொழி ஒரு பெரிய பிரச்சனையா எடுக்க மாட்டான். அவங்களுக்கு ஒரு சிம்பிள் பிரச்சனையாகும். இப்ப நாங்கதான் அதை பாரதூரமாக ஏன்னா அவை அதுக்கு தக்கனமாய் கையாளுவேன் நம்ம இல்ல எங்களுடைய ஆக்கலண்டா ஒரு பயப்படுறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அவங்க புள்ளியண்டாலும் எங்களை திருத்தி சொல்லி தருவாங்க. இது எப்படி சொல்லுறது என்று நாங்கள் கேட்டாலும் உடனே சொல்லி தருவினா. அப்ப அத வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வெக்கம் என்ற ஒன்றாலதான் சில பேர் சொல்லுறது இல்லை. அடுத்த நீங்க சொன்ன மாதிரி என்ன விடயத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி வாழுறது வந்து மற்றவர்களுக்கு அறியக்கூடிய வாய்ப்பு வருது. ஆனா அப்படி எல்லாரும் செய்ய மாட்டினோம். அதுதான் எல்லாரும் செய்ய மாட்டோம். அதற்காகத்தான் நாங்க குடும்ப கோயிலத்துல பல விடயங்களை ஷேர் பண்ணுறோம். ஏனண்டா அது மற்றவர்களுக்கு அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். மிக்க நன்றி சிவாஜினி. நன்றி. சிவாஜினியும் நிறைய வைத்தியத்துறை அடுத்தது பாடசாலை போன்றவற்றை அழகாக சொல்லியிருக்கிறார். வாழ்த்துக்கள். ஜெயமலர் வணக்கம். வாங்கோ. வணக்கம் ஜெயமலர். வணக்கம். ஆற்று நீர் சலசலத்து ஓடுகிறது, அருகிலே வெண்மணி இருக்கிறார். நல்லா இருக்குதா? சொல்லுங்க. எனக்கு பெருசா ஒரு அனுபவம் இல்லை, எனக்கு ஏற்பட இல்லை பெருசா. ஏன்டா நான் தனியா போன அனுபவம் ஏற்பட நீங்க கடவரோட போனபடியா வரையில பெருசா ஏற்படல. இல்ல சில நேரம் ஹாஸ்பிட்டல் அது ஓரளவுக்கு விளங்கும் தானே, அதுகள் எல்லாம் செய்வேன். தெரியாத ஏதாவது சொல்லியிருந்தா நான் முதலே பிள்ளைகள்கிட்ட கேட்டு செய்து கொண்டு போவேன். இப்ப டாக்டர்கிட்ட போறேன்னு சொன்னா இந்த வருத்தத்தை எப்படி சொல்லணும்னு சொல்லி எல்லாம் கேட்டு நோட் பண்ணுவேன். நோட் பண்ணிட்டு அங்க போய் கதை போறது. ஆமா பிள்ளையோட கேட்க முதல் ஆரம்பங்கள்ல கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்குமல்ல.
ஆனா அவையில் வந்து டாக்டர்ஸ் வந்து இப்ப நாங்க வெளிநாட்டுக்காரன்னு தெரிஞ்சா நல்ல அமைதியா ஆறுதலாத்தான் கதைப்பினம் எங்களோட அது நல்லது. தான் கதைப்பினம் என்ன மாதிரி இதுன்னு சொல்லி எல்லாம் நல்ல இதாத்தான் கதைப்பினம். அப்ப அது எங்களுக்கு ஒன்று ரெண்டு சொல்லி தெரிஞ்சாலும் அதை வச்சாவே பிரிஞ்சு ஒழிவினம் தான். அப்ப இவ இதைத்தான் சொல்றான்றதை பிரிஞ்சு ஒழிவினம். ஆனா அவ்வளவு பெருசா பாதிப்பு ஒன்றும் ஏற்படையில அவ்வளவுக்கு. பாடசாலை ரீதியில இப்ப பெற்றோர் சந்திப்புகள் ஆரம்ப காலங்களில அப்படியா? நான் தனியத்தான் போய் சமாளிச்சிருக்கேன். நான் ஒன்றும் பெருசா ஒன்றும் நிறைய விளங்காமல் ஒன்றும் இல்லை. அது வந்து ஒன்று சொல்லலாம், பிள்ளைகள் அப்படியே ஒரு குழப்படியோ அதோ ஏதோ மற்ற மார்க்ஸ்ல குறைவு அப்படி ஒன்றும் எடுக்கல. எல்லாத்தையும் கூட்டம்னு சொல்லி போட்டு விட்டுடுவீங்க நம்ம பெருசா அந்த இது. ஆனா அந்த பிள்ளைகள் கொஞ்சம் சில நேரம் அந்த கதைக்கிறது குறைவா இருக்கு. அப்படி அதுகளை கதைச்சிருப்பின பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளோட கதைக்கிற பிள்ளைங்கிறது கூடுதலா விளையாடினம் இல்ல அந்த அப்படியானதுல சில நேரம் கதைச்சா இப்ப நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இப்ப அதை செய்ய வைக்கிற முடியும் அந்த ஆரம்பங்கள்ல. எனக்கு எந்த ஒரு ஏற்படையில பிள்ளைகள் அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கொண்டு அப்படியே போனபடியால் அதுல எந்த ஒரு இதுவும் ஏற்படையில. டெலிபோன்ல ஏதாவது சொல்லிக்க மாறி நீங்க செய்த அந்த சம்பவம் மட்டும் இல்லையா? டெலிபோன்ல ஒன்று இருக்குது. அது என்னென்றால் அந்த அந்த ஏதோ ஒரு அந்த கழிவு தானே அந்த டாய்லெட் அதில் அடைச்சா அல்லது அடைச்சா தாங்கள் வந்து செய்யற ஒரு புதுசா ஒரு இது தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப அவங்க டெலிபோன்ல இருந்து நேர்ல வந்து உங்களுக்கு மாதம் இவ்வளவு கட்டினா உங்களுக்கு என்ன இதுன்றாலும் நாங்கள் வந்து ஃப்ரீயா செய்வோம் அப்படின்னு சொல்லி இதுன்றப்ப இப்ப இவர் இல்லை நான் அவளுமா விடுறாள் என்ன திருப்பி கதைச்சுக்குதுன்னு முன்ன வச்சுட்டாள் என்ன. நானும் தெரியாம கையெழுத்து போட்டு பேங்க் இதெல்லாம் கொடுத்துட்டேன். இவர்கிட்ட வந்து இவர் பேச்சு அது என்னதுக்கு அது உடனே நிப்பாட்டே இல்ல. அது என்னது ஒரு வருஷம் தேவையில்லாம காசு கட்டி போட்டுதான் அதை நிப்பாட்டினாங்க பாத்தீங்களே. அதெல்லாம் இந்த பிரதான் ஜோதிச்சு நான் வந்து இவ்வளவு காலத்துக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கல. எனக்கு தண்ணி அடைச்சது நான் ஒன்றும் நடக்கல. அதுக்கு என்ன மாதம் கட்டி கொண்டு இருக்கணும் யோசிச்சு தெரியாம செய்ததுதான் அது. அது அப்படி இருந்து இந்த ஒரு வருஷத்தால வந்து திருப்பி அதை நிப்பாட்டினாங்களோ ரெடியா. அது வந்து அவள் அந்த விட மாட்டேன்றா. இப்ப நானும் என்ன செய்யறேன் கதைச்சு பார்த்துட்டு எல்லாமே லோமன்னு சொல்லிட்டு. ஆனா பின்னால ஒரு மாதம் வேண்டா பரவாயில்ல 12 மாதம் கட்ட வேண்டி வரும். இல்ல 6 மாசம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு லிமிட் இருந்தது. அதுக்கு பிறகு நிப்பாட்டலாமான்னு சொல்லி இப்ப அதுக்கு பிறகு நிப்பாட்டினாங்க. அதுக்கு பிறகு நான் ஒன்றுக்குமே எல்லாத்துக்குமே நேரம் சொல்லி அனுப்பி யார் வழியில வந்தாலும் உடனே கணவர் இல்ல நீ போட்டு சொல்லி அப்படியே அனுப்பிடுவேன். அது ஒன்றுதான் இந்த செய்து போட்டு நான் 6 மாதமா பேச்சுவாங்க. அது சில நேரம் இப்ப எனக்கும் எங்கட மகனை நான் ஸ்கூல்ல 2ஆம் ஆண்டு விடைக்கு எனக்கு வேலை வந்தது. அப்ப நான் அந்த டீச்சர் சொன்னா இப்பதான் நாங்க அந்த கன்சென்ட் ஆக்சுவலி ஃபுல்லா அந்த ஷூல இருக்கும் 4 மணி மட்டும் நீங்க உங்களோட அந்த வெளிநாட்டு பிள்ளைகளுக்கு தனியா ஒரு மீட்டிங் வச்சு சொன்னா நீங்க உங்களோட பிள்ளைகளை விடலாம்ட்டு. நான் அப்ப 3:30க்கு தானே வரணும்னுட்டு அப்ப மகனை ஒரு 12 தொடக்கம் 3 மணிக்கு விடுவோம்ட்டு விட்டுட்டேன். அப்ப அதுக்கு நான் சைன் பண்ணி கொடுக்க அப்ப மகளின் சின்ன நான் ஒன்றும் கேட்கல எல்லாம் அவாவோட இங்கிலீஷ்ல கதைச்சு அந்த பிரின்சிபலோட சைன் பண்ணி கொடுத்துட்டேன். அது கொடுத்தா என்னடா 2வது மாதத்திலேயே மகன் சொல்றாரு எல்லாம் நிவேட்டியா பள்ளிக்கூடத்துல சொல்லி தரீனன் டீச்சர் அம்மா டீச்சர் எல்லாம் எங்களை செய்ய விடாம அப்படி சொல்லி குடிக்கணும்ன்றோடனே எனக்கு அது பிரியோசனம் இல்லையன்ற மாதிரி இவர் சொன்ன உடனே நான் அதை நிப்பாட்டுவோம்ன்ட்டு கேன்சல் எழுதி கொடுத்துட்டேன். கொடுத்தால் அது கேன்சல் இல்லை ஆக்கிடாது 1 வருஷம் காசு கட்டியே ஆகவர். அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் அதை 1 வருஷத்துக்குன்றது வடிவ வாசிக்காம சைன் பண்ணிட்டேன். அது எனக்கு தெரியாம தான் செய்தேன். என்ன தெரியாது நான் கொண்டு காசு கலைஞ்சது பிறகு எனக்கு இந்த விஷயத்த சொன்னேன். ஆமா எனக்கு முதல் 1 வருஷத்துக்கு எடுக்கிறேன்னு தெரியும். அப்படி புரியாத சந்தர்ப்பம் நிறைய இருக்குது. கடவுளை நினைச்சு பாக்க பிறகு அவ்வளா வருஷம் 2 மாதத்தோட பிள்ளைய நான் நிப்பாட்டுறேன். ஆனா 10 மாத காசு நான் கட்ட வேண்டியதா போச்சு நகரத்துக்கு. அப்ப அப்படி தெரியாமல் சில புரியாத எண்ணங்கள். அப்ப வேற யாரையும் கேட்கறதுக்கும் அப்படி இல்லை. நான் வந்த காலத்திற்கும் ஒரு டொல் மேஜரை கேட்டதுண்டு இல்லை, ஒரு டிரான்ஸ்லேட்டரை எதுக்குமே கொண்டு போயில்லை. அதனால நானே ஓரளவுக்கு சமாளிச்சு இதான்ட்டேன். ஆனா இந்த டச்சு விஷயம் அது நிறைய பேப்பர்கள்ல வாசிச்சு சைன் பண்ணிக்க வேலை கவனமா இருக்கணும். அது இப்பத்தே பொறுத்தளவுல பிள்ளைகளை எல்லாம் வாசிச்சு செய்வீனா நாங்க கூட்டிட்டு போகலாம் அவிட்ட என்ன சொல்லி கேட்டு விளக்கமா செய்து கொண்டு போனோம்னா அப்புறம் அங்க போய் சாதண்டலாம். நாங்கள் அடிக்கடி போறோம்னா ஹாஸ்பிட்டல் தான். அதுவும் பெருசாண்டு இல்ல இருந்துட்டு போனாலும் என்ன வருத்தங்களோட பேர் தான் வடிவா தெரியாது இவங்கட இதுல அதை வடிவா கேட்டு கொண்டு போனோம்னு சொன்னா சரி. நிச்சயம் மிக்க நன்றியாம். இது உண்மையிலேயே அந்த புரிதல் உங்களுக்கு எப்போதும் தேவை என்பதை உணர்த்தது. என்ன நாங்க கவனமா இருக்கணும்.
ஆமா எல்லா விடயம் இல்லாட்டி பிரச்சனை வரும், சண்டை வரும், லோயர்கிட்ட போக வேண்டி வரும், வழக்கு வரும், இப்படியே எல்லாம் நிறைய விடயங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கும் போது நடைபெறுகிறது. ஆமா இப்பொழுது காலை மாறி எடுத்தவர் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இப்ப நடக்குது வழக்கு. அப்ப பாருங்க கேள்விப்பட்டாங்க காலை மாறி எடுத்து என்னண்டு அப்படி டாக்டர் செய்வேன் காலை தட்டி பார்த்தது நோ இதுல இருக்குமே ஏற்கனவே வந்துருப்பாரு. அப்ப என்ன காலண்டது அதுல இருக்கும் என்ன அது இப்ப அது நடந்தது ஒரு டயபெட்டிஸ் ஆளுக்கு. ஆனா அவர் அநியாயமா எடுத்து போட்டார் அந்த காலை. டயபெட்டிஸ் ஆளுக்குண்டா அது காலைல ஏதாவது புண் வந்தா தான் எடுக்கணும், சும்மா எடுக்கணுமா? ஓ அதான் புண் வந்தது 2 காலும் இருக்கு. ஆனா சரியான சிமேசன் உள்ள சரியான நோவுள்ள காலை எடுக்காம மாறி எடுத்து விட்டுட்டேன். அதுதான் போல. அதால அது வைக்கக்கூடியதா இருந்து இது வைக்க இது கால் இப்ப இவருக்கு எல்லாம் எப்படி கால் ஆபரேஷன் செய்ய ஊசி போட்டிருப்பேன். ஊசி போடைக்கா தெரிய சொல்லிருக்கணும். இல்ல இந்த காலையில மற்ற காலண்டு காட்டிருக்கலாம் தானே. அதான் அவர் அப்படின்னு செய்யாம இருந்து அது இங்க நடந்த இங்க ஒரு ஆளுக்கு அப்படி நடந்ததுன்னு சொல்லி கதைச்சது. மொழி தெரியாத ஆள் தான். ஆனா மொழி தெரியாத ஊசி போடைக்க சொல்லணும் எனக்கு இது இல்ல மற்ற கால் தானு சொல்லி சொல்லிருக்கலாம் தானே. தெரியல எப்படி நடந்தது நாங்களும் சொல்ல முடியாது. அதான் பை மிஸ்டேக்கா போச்சு. அதான் பின்னால கவலைப்பட அதே மாதிரிதான் பல்லு புடுங்குறதுக்கு மேல் பல்லுன்னு சொல்ல கீழ் பல்ல புடுங்கி கொண்டு வந்தவாம இருக்கு. ஆனா ஏன் தண்ணி அடிச்சு அவை செய்யக்கூட எங்களுக்கு நோவுறது தெரியாம இருக்கும். வந்து ஏற்கனவே பார்த்து போட்டோ எடுத்து இந்த பக்கத்துல இந்த பல்லுன்னு சொல்லி அவர் குறிச்சிருவார். குறிச்சு போட்டு அது செய்வார். என்னண்டா அப்படி மிஸ்டேக் எனக்கு முழங்கையில சரி எங்களுக்கு எல்லாம் புடுங்கல அப்படித்தான் செய்தவர். எல்லாம் ஏற்கனவே போட்டோ எடுத்துக்கொண்டிருப்பார். ஒரு காப்போக்கே எடுப்பார். ஒரு வருஷத்துல ஒரு காண்டாலும் எடுப்பார் போட்டோ எடுத்து போட்டு இதுல ஏதாவது சூத்தி ஏதாவது இருக்குன்னு சொல்லி நாங்கள் திருப்பி அதே பேர தான் நோது எங்களுக்கு புடுங்கணும்னு சொன்னால் உடனே அதை குறிச்சு போட்டு செய்வார். இல்ல இந்த சில புதிய வெளிநாட்டுக்கார டாக்டர்ஸ் வரைக்கும் அவைக்கு கொஞ்சம் டொச்சுவல் நல்லா ஏமனை பொறுத்தவரை கொஞ்சம் டொச்சுவல் தெரியறது குறைவா இருக்குது. அப்படியான டாக்டர்ஸ் கிட்ட தான் நாப்பட்டு இருக்கணும் இவையும். அப்புறம் பின்னால நாங்கள் அதை அறிஞ்ச உடனே கண்டுபிடிச்சது அந்த மனிதனுக்கு. ஆனா அவர் பாவம், அவருக்கு கொஞ்சம் டொச் தெரியாது. ஆனா வயசு எத்தனை கேட்டீங்கன்னா 54 வயசு. அதுல ஒரு காலம் இழந்திருக்கிறாருன்னா இவ்வளவு கவலை. ஆமா அப்படி இருக்குது. மிக்க நன்றி. அதை நினைச்ச உடனே இந்த புரியாத சந்தர்ப்பங்கள் நிறைய எங்களுக்கு இருக்கு இதுக்கு நிறைய இருக்கு. வந்தபடியே எல்லாத்தையும் கேட்டு செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி தான் நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த இதுகளை மொழியே கூட படிக்கணும் அந்த இது என்ன குறைவுதான். சரி எனக்கு இந்த ஆக்களுக்கு நான் அவையோட சேர்ந்துன்றதுல நான் இந்த முயற்சி எடுக்கிற குறைவு சொல்லலாம். எல்லாரும் அந்த சொல்லி கூட கூடாதுன்றது இப்ப பெருசா அப்படி ஒண்ணும் பெருசா இல்ல. பிள்ளைகள் வந்த உடனே பெற்றோர் கொஞ்சம் சோம்பலா வந்துருவினம். பிள்ளைகள் பாக்குங்கள் தானே அதுவும் கூடாது. அதை சொல்ற ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. பிள்ளையும் வளரணும், இந்த மொழியும் வளரணும். இதுதான்டா இன்றைய வளர்ச்சி என்று சொல்லணும். மாதிரி ஓரளவு சமாளிக்கக்கூடிய அளவு தெரியும். என்றாலும் அந்த இப்ப ஒரு கடிதங்கள் வந்தால் எங்கள் அந்த கிராமட்டிக்கல் பெருசா தெரியாது. சில நேரம் அவையதான் கேட்க வேண்டி வரும். ஏன்னா அந்த இப்பதான் இது டெலிபோன் இருக்கு அதுக்குள்ள எங்கடா அதை அடிச்சு விட்டு அப்படி தமிழ்ல முழுக்க வருது இல்ல இப்ப அவசரம் அந்த கடிதத்தை போட்டோ எடுத்து போட்டு தண்டா தமிழ்ல வரும் அப்படியே மற்றது டாக்டர்கிட்ட போவோம். ஆமா இப்ப டாக்டர்கிட்ட போவோம் ஈஸி. இப்ப லங்ஸ்ல சளி என்று சொல்றாருன்னா உடனடியா கூகுள்ல போட்டு அதே அவர் சொன்ன வச்சு விளங்கையில அந்த அந்த வேர்ட் விளங்கையில லங்ஸ் அண்டா தெரியும், சுவாச பையன்று டுங்கா அண்டாலும் சுவாச பையன்று தெரியும். அந்த சளி என்ற சவ்வு என்ற சொல்லு விளங்கையில இப்ப நான் இது பஸ் என்னன்னு கேட்டா உடனே டக்குன்னு அவர் கூகுள்ல போட்டு எனக்கு தமிழ்ல காட்டுறேன். இப்ப எவ்வளவோ ஈஸி. அது மாதிரி அது தேவையில்லை பெருசா. ஏன்னா இதுல அடிச்சு நாங்களே காட்டலாம். இதான் எனக்கு வருது அதுலயே தமிழ்ல எழுதி போட்டு அங்க வெட்ட மொழியில வரும். ஆமா இல்ல எல்லாரும் பெருசா இதுகளுக்கு எல்லாம் இனி வர ஜெனரேஷனுக்கு பிரச்சனை இல்ல. அதுதான் அதை கூகுள்ல காட்டி வேற மாதிரியும் இல்ல தமிழ் படுத்துதலாம். அந்த பிரச்சனையும் இருக்கல. இப்ப வீட்டுல தமிழ்ல வாசிக்க தெரியும் எங்களுக்கு இதுதானே உண்டது இல்ல எங்களுக்கு தெரியும். ஆனா அந்த பிள்ளைகள் சிலது இப்ப அந்த தமிழை வேற மாதிரி சொல்லிக்க. இப்ப நான் உங்களுடன் வாரேன்டா அது நான் உங்களோடு வாரேன். அந்த ஒடு ஓடு அதுகளை வேற மாதிரி பாவிக்கிற பிள்ளைகளும் இருக்கணும். அதனால சில பெற்றோருக்கு அது குழப்பம் என்ற மாதிரி ஒரு ஆள் சொல்லி இருந்தார். நான் அப்படியும் இருக்குது. ஆமா மிக்க நன்றி, மிக்க நன்றி ஜெயமலர். உங்களோட அருமையான கருத்துக்கு நன்றியம்மா. அடுத்து இந்திரா ஞானம் வணக்கம். அவ எடுத்துக்கொண்டு ராஜினியிடம் வருகிறேன். வணக்கம். இனிய மதிய வணக்கம் வாணி நகலா இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வாருங்கள். எப்படித்தான் இந்த தலைப்புகளை தேடி பிடிக்கிறீர்களோ என்ற கேள்விதான் நித்தவன் கேட்டுக்கொண்டே இருப்பேன். சரி அது உண்மையாகவே
நல்ல தலைப்பு தான். புரிதல் இல்லாத பாதிப்பு புலம்பெயர்ந்து வாழிட மொழியை உடனடியாக எடுத்து அதை கல்வி கற்காம இருந்ததுதான் புரிதல் இல்லாத பாதிப்பு. முழு பொறுப்பு அதுதான் உண்மையா. இன்றைக்கு வரையும் கவலைப்பட்டு கொண்டு சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஓடி ஓடி உழைக்க நின்றமே தவிர, ஆனா அந்த மொழியின் முக்கியத்துவத்தை நாங்கள் புரியவில்லை. அது புரிதல் இல்லாத ஒரு பாதிப்பு. நிச்சயம். ஆனா பிற்காலத்துல பார்க்க இருக்குது அந்த மொழி. இது யார் படிக்கிறது, இது கடினமா இருக்கு என்ற ஒரு நிலை. எங்களோட தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கு அந்த மொழி கட்டாயம் எங்களுக்கு தேவை. நாங்கள் இறுதி காலம் வரையும் இங்குதான் இருப்போம் என்பது நிச்சயமாக நிர்ணயிக்கப்பட்டாச்சு. என்ன அதனுடையாக நாங்க அந்த மொழி இப்ப ஒரு வைத்தியசாலைக்கு போனாலும் அந்த நேரங்கள்ல எங்கட பிள்ளைகளை உடனடியா பாக்குற அளவுல இருக்காம நாங்களே ஒரு தெளிவை ஏற்படுத்தி அந்த மொழி மூலம் கதைத்து எங்கட நோய்க்கு மருந்த கண்டுபிடிக்கலாம். நிச்சயம் உங்களுக்கு அந்த இது வாய்ப்பு தெரிய வேணும். ஏனென்று கேட்டா சில பேர் தெரியாம இருக்கிறார். இப்ப அண்மையில ஒருவர் இறந்திருக்கிறார் திடீரென. நான் உண்மையிலேயே நினைச்சேன் அவர் நெஞ்சுக்க நோதண்ட பிள்ளைகள் ஒரு தரம் கிட்ட இல்லை, ஆனால் டாக்டருக்கு அடிச்சிருக்கலாமே என்று நாங்க நினைக்கிறோம். சரியோ? அப்ப அது அப்படி அடிச்சிருந்தா அவருடைய தப்பி இருப்பாரே, அல்லது ஒரு ஆம்புலன்ஸுக்கு அடிச்சிருந்தா தப்பி இருப்பாரே, தனியா இருந்தவரே என்று யோசிச்சு பார்க்கிறோம். ஆனா தெரியல, அது மொழி தெரியாம என்றும் இல்லை, அந்த துணிவும் எங்களுக்கு வர வேணும். போனில சில பேருக்கு ஆம்புலன்ஸ் அடிக்கிறதோ ஐயோ பயமா இருக்கு என்று சொல்றாங்களும் இருக்கணும். அதனுடைய எல்லாத்தையும் எங்களுக்கு உணரக்கூடிய நிலை, புதியக்கூடிய நிலையில இந்த நாட்டில நாங்க வாழ வரோம். ஆனா இந்த வசதி வாய்ப்புகளையும் எங்களுக்கு அவர்கள் உண்மையா தந்திருக்கிறார்கள். நாங்கள் தான் இப்ப படிக்கிறதுக்கும் எங்களுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்பு அளித்தவர்கள், நாங்கள் அதை கைவிட்டு விட்டோம். நாங்கள் பணம் தேடுறதுல ஓடிவிட்டோம். ஏனென்று சொன்னா இந்த முதல் தேவை எங்களுக்கு மட்டும் உழைத்ததன் இல்ல, நான் தாயகத்துல இருக்கிற எங்களோட உறவுகளை இன்றைக்கு இவ்வளவு உறவுகளும் இங்கால சேர்ந்தவர்கள் சொன்னா ஒருதற்ற உழைப்பில்தான் ஒருதர் வந்திருக்கேன். நம்ம என்ன நிச்சயம் அது உண்மை. கையொடுத்தபடியாத்தான் இன்றைய தொப்புள் கொடி உறவுகள் ஒரு உயிர்ப்பான நிலையில இருக்கிறார்கள். என்ன அப்ப அதைத்தான் எங்களுக்கு அது முக்கியமாக அதுகள் கஷ்டப்படுதல் ஏன் அதுகளை நாங்கள் வளர்த்து விடணும் என்று சொல்லி யோசிச்சதுதான் எங்களோட உண்மையிலேயே பிழையான ஒரு கருத்தாக இருக்குது. நாங்கள் மொழி படிக்காவிட்டது. சரி, எந்த சந்தர்ப்பத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் மொழி? இப்ப இந்த புரியாத சந்தர்ப்பம் எந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வந்திருக்குது? தினம் தினம் ஒரு வைத்தியசாலைக்கு போகும் பொழுது எங்களுக்கு தினம் தினம் எங்களோட மனதை உறுத்தி கொண்டுதானே இருக்குது. ஆனா இப்பவும் படிப்போம்னா அதுக்கு மனம் வெறுக்கிற மாதிரி கிடக்குது. படிக்கிறதுக்கு போறதுக்கு மனம் தமிழை படிக்கிறோம் இன்னும். ஆனா அந்த மொழியை நாங்கள் வாழிட மொழியை படிக்கணும் என்ற ஒரு சிந்தனை எங்களுக்கு வேற இல்லை. இந்த தமிழை விட அதை முக்கியத்துவம் எடுத்திருக்கலாம் போல தெரியுது. என்ன நிச்சயம் அதான் பிற்காலத்துல நாங்கள் உணர்றோம். அதை முற்காலத்திலேயே உணர வேண்டிய தேவை இருக்குது. ஏனண்டா சூழல் மொழி வாழும் மொழியா வாயில வர வேணும். அப்பொழுதுதான் அந்த மொழியை நீங்க இலகுவாக பேசி உங்களோட வாழ்க்கைய கொண்டு செல்லலாம். இல்லாவிட்டாலும் எங்களால முடியாது. நான் இப்பவுமே வீட்டுல பேச்சு பண்ணி கொண்டிருப்பேன். ஏதாவது பிள்ளையா உச்சரிச்சா அல்லது பிள்ளையா சொன்னா ஃப்ரீட் ரீசன் ஒருவரை சொல்றதுக்கு நான் ஃப்ரெடர் ரீசன் சொல்லுவேன். அவ எங்கடமா நடுகளுமே என்ன பேசுவாங்க, இது என்னடா இது மாறி மாறி சொல்றாமா. அப்படி சில நேரங்களில புரியாம நாங்கள் பாவிக்கிறதும் இருக்குதுதான். அதனுடைய ஆனால் ஒரு வைத்தியர்கிட்ட நாங்கள் செல்லும் பொழுது எங்கட சைகை மூலம்தான் நாங்கள் காட்டி காட்டி மருந்து எடுத்து கொண்டு வந்தாங்க. அப்பவும் பிள்ளைகள் வர்றது குறைவு தானே. அதுலயும் நாங்கள் உண்மையிலே கண்டித்தனமா இருந்திருக்கிறோம். ஆனால் மொழியை படிக்கணும், மொழி படிக்காமட்டில்லை. இப்ப ஆங்கிலம் எல்லாம் படித்து முடித்து நாங்கள் ஓரளவுக்கு ஓயல் மட்டும் ஆங்கிலம் படித்து முடித்து நாங்கள். ஆனா அதே நேரத்துல இந்த மொழி படிக்க கஷ்டம்ன்றதும் தெரியாது. படிச்சிருக்கலாம் கட்டாயம், நிச்சயம். ஆனா அதை விட்டுட்டோம். அதை உண்டு. மற்ற அதே நேரத்துல எங்களுக்கு இப்ப எனக்கெல்லாம் இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் செய்தது இப்ப என்னுடைய தவறுதலும் இருக்கலாம். என்னன்னு சொன்னா பெற்றான சாப்பாடுகளை சாப்பிட்டு அதுல ஒரு கண்காணிப்பு இல்லாமல் புரிதல் இல்லாமல் நாங்கள் அதை தவற விட்டு இருக்கிறோம். இப்பொழுது பிள்ளைகளுக்கு சொல்ல போறேன், ஏன் நீங்கள் அப்ப அந்த நேரம் நீங்கள் சிந்திக்க இல்லையா அவர்கள் கேட்பார்கள்.
பற்ற குறையுங்கோ அதை நீங்க யோசிக்கல. இப்ப நாங்க எல்லாம் அதை யோசிச்ச நாங்கள் நிறைய இறைச்சிகள் சாப்பிடக்கூடாது, நிறைய ஃபெட்டான சாப்பிடுறது, கார்போஹைட்ரேட் நிறைய எடுக்கக்கூடாதுன்றது எங்களுக்கு சின்னனிலேயே படிச்ச அளவுக்கு நீங்க உணர்ந்து கொண்டிருந்தால் அதை நீங்க கடைப்பிடிச்சிருக்கலாம் தானே. அப்படி இருக்கலாம் உண்மையா. அதெல்லாம் ஒரு அந்த புரிதல் ஒரு பாதிப்பு வருமன்றதை பற்றி சிந்திக்கல. ஆமா, புரிதல் பிக்ஸா கடை எங்கட தங்கச்சியாக்கள் எல்லாம் பிக்ஸா கடை வச்சிருந்தார்கள். உடனே பிக்ஸா போட்டு தந்தா விரும்பி நல்லா சீச போட்டுட்டு நல்லா சாப்பிட நாங்கள். அப்ப அதுதான் உண்மையா ஒரு பின்னால விளைவா வந்துட்டுது என்ன. அதை இப்ப பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, கடையில சாப்பாடு கட்டாதீங்க, நீங்கள் சுகாதார முறைப்படி இலைகள் எங்கட வந்து மருந்து உணவே மருந்தாக நடுக சொல்லி கொண்டிருப்பார்கள். அதை நீங்கள் கடைப்பிடிங்க சொல்லி அவர்களுக்கு சொல்லி நீங்கள் அந்த தவற விட்ட நீங்கள் என்று சொல்லி அவர்கள் எங்களை திருப்பி கேட்பார்கள். அப்படியே அந்த புரியாம என்று சொல்ல வேண்டியதா, புரியாம அறியாம. அப்ப நாங்க சொன்னோம் எங்களுக்கு சொல்லித்தர ஆக்கள் இல்லை. ஆமா ஆமா, உங்களுக்கு நாங்கள் சொல்லி தந்து கொண்டிருக்கோம். அதாவது பிடிக்காது அவருக்கு, நாங்கள் சொல்றதும் அவைக்கு பிடிக்காது. மிக்க நன்றி. அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் உங்களுக்கு ஏதாவது இருக்கா? பாடசாலை, வேலை இடங்கள், வைத்தியசாலை, புரியாத சில இடங்கள் ஒரு காலம் வரையிலையா உங்களுக்கு இந்த மொழியில ஐயோ பேந்தான் உணரேக்க எனக்கு இது தெரியாம போச்சு என்ற ஒரு நிலை வரையிலையா உங்களுக்கு ஒரு காலம்? இல்ல, இப்பொழுது நாங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடை ஒன்று எடுத்து நடத்தினாங்க. நடத்தும் பொழுது எங்களுக்கு அவங்க வந்து சில எல்லா விஷயங்களும் வந்து தந்திரமா தான் எழுதுவாங்க. நிச்சயம் நிச்சயம், சின்ன எழுத்துக்கள்ல இல்லாத தெரியாது எழுதுவாங்க. அப்ப அந்த அந்த அதுக்கு கட்ட வேண்டியது மட்டும் 800 ரூபாய் தான் என்று சொல்லி சொல்லுவாங்க. நாங்க அது உண்மையாவே அந்த எங்களுக்கு அந்த வடிவாத பார்த்து கவனிச்சு தண்டாம உண்மையிலேயே விட்டுட்டோம். பேருந்து நாங்க கட்ட பில்லு வரைக்குள்ள தான் 1175 ரூபாய். இவ்வளவு கூடிட்டு அதுல யோசிச்சு பாருங்க. அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு தாக்கம் தானே. எங்களுக்கு எல்லாத்தையும் புரிதலோட நாங்கள் பட்டிவா அதுதான் உண்மையில மொழி படித்திருந்தா கொஞ்சம் இப்ப எங்களுக்கு வந்து தந்திரமான செயல்பாடு கடை அதுகள் நடத்துறான்னு சொன்னா தெரியும் தானே. அது பிள்ளைகளுக்கு தெரியாது, அதை பற்றி அதுகள் விளங்கப்படுத்தாது. நாங்க படித்திருந்தோம்னு சொன்னா அதுல வந்து கட்டாயம் பிள்ளைகளை கண்டுபிடிச்சிருப்போம். நிச்சயம். அப்ப அது ஒரு வருஷத்துக்கு நாங்க அவ்வளவு காசை கட்டிட்டோம் வாடகையான்னு சொல்லி யோசிக்க வேண்டிய கவலையும் இருக்குதான். சரியான கவலை. அது 275 ரூபாய்க்கு மேல கூடுதலாக கட்டைக்குள்ள எவ்வளவு கவலையா இருக்கு. அவங்க வந்து 800 ரூபாய் தான் என்று சொல்லணும். நாங்க சரி 800 ரூபாய் தானே என்று சொல்லி அப்படி இப்ப வீடு வாங்கிக்கலையும் அப்படித்தான். வீடு வாங்கும் பொழுதும் வந்து நாங்கள் வந்து இவ்வளவு தான் கட்டினா காணும்னு சொல்லிவிடும். ஆனா அதுக்கு பின்னால நிறைய காசுகள் வரும். என்ன காசுகள் வரும், நில வாடகை, இந்த முள் வாடகை, அப்படி நிறைய வரும். அது நிறைய வரும். என்ன அப்ப அது வந்து எங்களுக்கு இப்ப வாடகையை விட அதுதான் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப சில விஷயங்களை புரியாமல் தவறு என்றதை கூறிக்கொண்டு விட வருகின்றேன். நன்றி நன்றி நன்றி. ஆமா, அந்த உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணினது மற்றவர்களுக்கும் அது வாய்ப்பாக இருக்கும். இனி கவனிக்க வேணுமே, அதை புரிஞ்சு கொண்டு அதுக்குள்ள போகணுமே, அதை வாசிச்சு நன்றாக அறிந்து கொண்டு போகணுமேன்றதை ஒரு நிலையை உருவாக்குது. மிக்க நன்றி. நன்றி இந்திரா ஞானசேகரம். அடுத்து ராஜினி அல்போன்ஸ் வாங்கோ. ராஜினி வணக்கம். வணக்கம் வணக்கம், வாங்கோ ராஜினி. அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை குறிச்சொன்னு கூட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் நடக்கிறதா. எனக்கு இப்ப 2 கிழமைக்கு முதல் நடந்தது. கண் கொஞ்சம் எனக்கு தெரியல, கண் கொஞ்சம் பார்வை குறைவு மாதிரி இருந்தது. நான் சொன்னேன் நான் தெரியல. நான் இப்படி இரவுல கடிதங்கள் இந்த டொச்சில் வந்தா நான் லைட்ல வீட்டு பக்கத்துல இருந்து இரவா பார்ப்பேன். அந்த டிக்ஷனரியில தமிழ் டொச்சும் இருக்கும். அதுகளில் பார்த்து கொஞ்சம் விளங்கி கொள்வேன். அப்ப இவன் எனக்கு வந்து அந்த கண் இங்க கண் டாக்டர்கிட்ட போய்க்க அவையெல்லாம் மாசி மாதம் தான் வர சொன்னது. கற்றா கண்ட ஆப்ரேஷன் செய்யறதுக்கு மாசி மாதம் நீ எதுக்குன்னு டோன் பெஞ்சரையும் கூட்டிக் கொண்டு வாண்டுதான் சொன்னது. அன்றைக்கு சொன்னேன் அந்த கடிதம் ஒன்று ஜமாயிண்டதை கொடுக்கணும், அது என்னண்டு வாசிப்போம்னு வாசிச்சோன்னு இந்த இதில் கையை ஊனியன்றது விளக்கன்னு இந்த கையால மூடப்பட்டபடியா இடக்கண்ணால எனக்கு எழுத்தே ஒன்றும் தெரியல, இருட்டாத்தான் இருந்தது. இவ்வளவு நாங்கள் அந்த ஒரு கண்ணை மூடி ஒரு கண்ணை பார்க்கவே இல்லை தானே. எனக்கு ஏதோ நான் பிறகு அங்கிட்ட போன் பண்ணி கேட்க நர்ஸ்கிட்ட
அவ சொன்னா இப்ப இல்ல நிறைய ஆக்கள் இருக்குது இப்போதைக்கும் நான் தெரியல. 2 நாள் அப்புறம் இவருக்கு அந்த இடத்துக்கு தான் பக்கத்துல டாக்டர்கிட்ட அந்த கையுக்கு கூட்டிக்கொண்டு போயிட்டு நான் நேரடியா போய் கேட்டேன் பிரச்சனை யாரு கண் துப்புறவுக்கு தெரியலையாட்டு. அவ சொன்னா சரி நில்லு டாக்டர்கிட்ட காட்டலாம்ல. அவர் காட்டிட்டு சொன்னேன் உனக்கு கண் அந்த கண் பாதிச்சுட்டு உடனே ஆப்ரேஷன் செய்யணும் மாட்டேன். அவங்க ஒஸ்னாபுரோக்கு அவைய டெர்மின் எடுத்து 11ஆம் தேதி 12 மணிக்கு தந்தவி போச்சு. அவை அங்கேயும் போமெல்லாம் நிரப்பி இப்ப எனக்கு அந்த கஷ்டம் வரையில யாரையும் கூட்டிட்டு கதைக்கிறதுக்கு அவை எல்லாம் அங்கெல்லாம் நிரப்பி ஒரு கிழமைக்கு முதல் நீ ஹவுஸ் டாக்டர்கிட்ட போய் இந்த போமையை நிரப்பி பிளட் அந்த ரத்தமும் கொடுத்து இதெல்லாம் செக் கார்டெல்லாம் செக் பண்ணி அவரும் அதில் நிரப்பி விடணும். அதையும் கொண்டு நேரடியாக போகணும். நான் புறாகம் கொண்டு வந்து அந்த போமுகள் எல்லாத்தையும் திருப்பி வாய்ச்சி பார்க்க இந்த ஹவுஸ் டாக்டர் நர்ஸ் வந்து எனக்கு இடக்கண் தான் பிரச்சனைன்னு பார்த்தா விளக்கண்ணில் தர அப்ப உடனே டக்குன்னு சொல்லாதேங்க எனக்கு தெரியாது. நான் வாய்ச்சி இவர் சொன்னேன் என்ன விளக்கண் பக்கம் தர போட்டிருக்குது அவன்னு சொல்லி போட்டு இவ சொன்னேன் உடனே போய் நீ சொல்லுங்க நர்சிட்டியாண்டு. நான் பின்னேரம் மத்திய காலம் போனேன். அந்த பின்னேரம் போய் முன்னுக்கு ஒரு திரிக்கப்பட்டதான பிள்ளைதான் இருந்தது. பின்ன அதுகிட்ட அவள்கிட்ட சொன்னேன் இப்படி மாறி போட்டிருக்கு எனக்கு லிங்க சாயிட்டதானு சொல்ல அவ சொல்றா நீ டாமேல அந்த என்ன இந்த கண் டாக்டர்கிட்ட போனி அவையதான் போட்டிருப்பினா போய் கதையன்றா அந்த பிள்ளை. அப்ப நான் கண் டாக்டர் கொடுத்த ரிசிப்ட்ல இப்படியா போட்டுருக்கேன். இல்ல அவைய போடல அவே சரியா இல்லாம அங்க அனுப்பி அவே அதுல மார்க் பண்ணல. ஹவுஸ் டாக்டர் போன நர்ஸ் தான் அவ மாறி போட்டா கண்ணுக்கு தர போட்டுட்டா. அப்ப பேருந்து பார்த்தா அந்த அடுத்த கிழமையில இருந்து அவை 2 கிழமை லீவ் அவைக்கு. நான் பேருந்து என்ன செய்வேன் நானே வட்டி போட்டு தனியா போடுவேன். இவே அங்க 2 கிழமை எனக்கு அங்கேயும் கொண்டு போனா டெஸ்ட் பண்ணுவினா தச்சமயம் எல்லாம் சரியாண்டு நேரம் அந்த ஆபரேஷனுக்கு மண்டு போய் செய்து விடணும். சரி அப்ப நீங்க மாத்தி போட்டு கொண்டே கொடுத்துட்டீங்க டாக்டர்கிட்ட. அங்க போக அவரெல்லாம் பார்த்துட்டு நான் அங்கேயும் சொன்னேன் அப்படி எனக்கு இந்த கண் தான் பிரச்சனை அவை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஆமா அவை மாறி எழுதிட்டீங்கன்னா அதான் நான் மார்க் பண்ணிட்டு கொண்டாடுறேன் சொல்லிட்டா சரிதான். கண்ணுக்குள்ள ஒரு மருந்து ஒன்றை விட்டு சொல்லிச்சுன்னா உனக்கு செய்யல அதனால ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. டேப்லெட் ஒன்று அந்த 100 சொல்லி அந்த இது பாவிச்சா அது ஒரு கிழமைக்கு பாவிக்க கூடாதுன்னு ரத்தத்தை தண்ணி ஆகணும் சொன்னா நீ இப்படி பாவிச்சுட்டு வந்திருக்கிற இப்ப ஹவுஸ் டாக்டர் கொண்டு வந்த மருந்து நானும் எல்லா மருந்தும் கொண்டு போனேன். 3 மருந்து எழுதியில அது எல்லாத்தையும் கொண்டு போ அவர் பார்த்து எழுதி சொன்னார் உனக்கு இது இப்போதே செய்யலாது நாங்க நீ டேர்மின் தருவோம் நீ திருப்பி அந்த மருந்து ஒரு கிழமை பாவிக்காம தான் வரணும். இல்ல அப்படித்தான் தெரியாம நாங்களே ஒண்ணு விளங்காம போயிருந்தேன். நான் பார்க்காம இருந்தேன் கட்டிக்காரு நீங்க பார்த்து அந்த இடத்துல கண்டுபிடிச்சது சரியான கட்டித்தனமா முந்தி இருந்த அந்த ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. நான் வந்த தொடக்கத்துல ஒரு கொஞ்ச நாள் நாங்க இருக்கிற இடத்துல இந்த கிராமர் இங்கிலீஷ் வந்து இந்த வாசிச்சு இடவழிய நிரப்புறது டொச்சில். அப்ப அதுகால வாசிக்க கொஞ்சம் வாசிக்க சுகம் வாசிக்கிறதும் கொஞ்சம் விளங்கி கொள்றோடையே நான் தான் அண்ணன் அண்ணன் சொன்னேன். இப்ப நீங்க பயப்பட தேவையில்லை கூகுள்ல டக்கண்டு போடுங்க டிரான்ஸ்லேஷன் தமிழ் அந்த பிரச்சனை இல்ல. முந்தி வந்து நான் 20 தடவை நம்ப மாதிரி டிக்ஷனரியையும் வச்சு இதையும் வச்சு விளங்கி அப்படித்தான் எல்லாரும் படிச்ச நாங்கள் முந்தி கொஞ்சம் தமிழை கண்டுபிடிச்சு அதுக்கு சிலருக்கு தமிழ் இருக்காது. அப்ப அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம் நாங்க. எனக்கு இவர் உண்மையிலேயே ஆனா அப்படி தெரியாம அங்கேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்காம செய்யா என்ன தச்சமைவே நேரம் 12 நேரம் 11ஆம் தேதி நீ அங்க நிக்கணும் ஆபரேஷன் கண்டக்கு அப்படி இருக்கும் எனக்கு இல்ல அது சொல்லல அத நீங்க அவே செய்வினும் செய்யாது நாங்க எங்களுடைய தரவுகளை சரியா கொடுக்கத்தானே வேணும். ஆனபடியா நீங்கள் அது விளக்கண்டு சரியா டெஃபினிட்டா சொன்னாதான் டாக்டரும் சரியா அதை எடுத்துக்கொள்றாராம். அந்த உண்மையிலேயே நாங்க எங்கட அண்ணன் சொன்ன வந்த உடனே முதலாவது டொச்சை படிக்க சொல்லி ஏன்னான்னு கேட்டா இங்க அதுதான் முக்கியம் தேவையானது. ஆனா குடியிரு வந்து எங்களுக்கு ஒத்து போகணும். ஆனா எனக்கு வந்த உடனே ஜெசிகா வயிற்றுல தங்கினபடியா எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல படிக்க போறதுக்கும் அப்படியே விட்டுட்டேன். ஆனா அதுல எனக்கு முதல் முறை அந்த டாக்டர்கிட்ட ஆஸ்பத்திரி போயிருக்க அப்ப அதுல கொஞ்சம் எல்லாம் தெரியாது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும். அதை ஆக பெருசா நான் வந்த உடனே எங்களுக்கு டொச்சு தெரியாதான்னு. அப்ப அவ சொன்னா உனக்கு அடுத்த டேர்மே எத்தனை மணிக்கு வந்து கேட்டா அப்ப அதை எனக்கு விளங்கிச்சுது. அப்ப நான் அந்த 5 சொல்றதுக்கு தானே சொல்றது பும்மண்டன் அவள் கேட்டால் வஸ் வஸ் என்றாள்.
அடடா, நீங்க சொன்ன சத்தம் அவைக்கு புரியல. நாங்கள் வந்தோன்னே எனக்கு தெரியாதானே நாங்கள் நான் பும் பும் பண்ணா நான் பின்ன கடைசியா கைய காட்டினேன் 5 காட்ட அஞ்சாண்டு. ஆமா. தேர்ந்தான் சொன்னால் புண் வேண்டாம் நான் அப்படியே மேலே இல்ல அது சரி, அந்த ப்ரொனன்சியேஷன் சரியா சொல்லாட்டியும் சரியான சொற்களை அவைய பிடிக்கலாம சில இதுகளுக்கு இப்ப நான் கூடுதலா அந்த வந்த உடனே அந்த பக்கத்துல இருக்கிற ஓமாவோட கதைச்சு பிள்ளையாத்தான் காய்ச்சலாம். நேற்று நான் கணவருக்கு போயிட்டு வந்தனான்டா நாளைக்கு போயிட்டு வருவேன் அல்லாட்டி அப்படின்னு சொல்லாம நான் எந்த நேரம் கொம்மன் 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 தான் கதைக்கிறேன். ஆனா அந்த ஓமாக்கு விளங்குது எந்த டச் மற்றதைக்கு வா என்று சொல்லுவோம். நான் நாளை நேற்று அது பிறகுதான் நான் அதை விளங்கி கொண்டு எவ்வளவு இருக்கு என்ன அப்படின்னு சில சில பிள்ளைகளாலும் இருக்கு. நல்லது நல்லது ராஜினி. உண்மையிலேயே அந்த அனுபவங்கள் அந்த புரியாதது நிறைய விடயம் இருக்குது. நாங்க இன்னொரு தரப்பினூடாக விரிவான ஒரு விளக்கமாக அதை பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். உங்களை விட ஆமா மிக்க நன்றி. மிக சிறப்பு. உங்களோட அனுபவத்தை நிச்சயம் எல்லோருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருக்கிறது. நான் என்னுடைய இன்னொரு அனுபவம் சொல்றேன். நான் எங்களோட பிள்ளைய வந்து ஒரு 6 மாதத்துல ஒரு இவருடைய ஒரு நட்பு வட்டாரம் உள்ள ஒருவர் வீட்டில நான் நின்றேன். அப்ப அந்த பெண்மணி வந்து எங்களுக்கு நீண்ட காலம் ஒரு குடும்ப உறவாக இருக்கிறவா வச்சுப்போம் கூட. இப்ப அவ சொன்னா எனக்கு பிள்ளைகள் நல்ல விருப்பம், நீங்க நில்லு போனவளா ஒரு கிழமைக்கு எங்கட வீட்டுக்கு. அப்ப நான் ஆரம்பம் தான் அவ இங்கிலீஷ் கதைப்பா நின்றேன். ஒரு முறை அவ காலையில வேலைக்கு போட்டு மத்தியானம் 2 மணிக்கு வருவா. அப்ப நான் தனியத்தான் நிக்கிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணி வைப்பேன். அவ வந்து சமையல் செய்வா. ஒரு நாள் சொன்னா ஒவ்வொன்னு ஒன் பண்ணி விடுங்கோ என்று சொன்னவா. அது எனக்கு வேற மாதிரி தான் கேட்டது. அதுல நான் கேட்ட நேரம் வேற புரியாததுன்ற தன்மை வந்து சில நேரம் சரியாக உள்வாங்கக்கூடிய நிலையில எங்களோட மனம் இருக்குவான். நான் எனக்கு ஒவ்வொன்று சொன்னதை அவன்னு தான் சொல்லுவேன் நம்ம. அப்ப அது எனக்கு வேற மாதிரி கேட்க நான் ஒன் பண்ணவே இல்லை. நான் வேறு என்னவோ விடயத்தை எனக்கு ஞாபகம் இல்லை, வேற என்னவோ சாமான எடுத்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்ப அவ வந்து இன்னும் நீங்க போடையிலையோ ஏண்டா ஒன்று அவ 10-15 நிமிஷம் டிரைவ் பண்ணி வருவோன்னா அப்போ ஒன்று ஹீட் ஆயிருந்தா டக்கண்டு அந்த இதை வைக்கலாமல்லோ, பிட்சா ஏதோ வைக்கிறதுக்கு நான். அப்போ அவ கேட்டா ஏன் நவுலா நீங்க நான் சொன்னேன் சாரி அவ நல்ல இங்கிலீஷ் கதைப்பா ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நான் அவ சரியா புரியல. அப்ப அந்த நேரம் எனக்கு ஞாபகமா இருந்தது. டச்சில வந்த புதுசுகள் தானே வடிவா சொல்லிக்க சிலது தெரியாம இருக்குது. அப்படி அந்த மொழி தெரியாத காரணங்கள் பல இடங்களிலே எங்களை தாக்கி இருக்கிற சம்பவங்கள் இருக்கிறது. பாடசாலை சரி, வேலைத்தலங்கள் சரி, ஹாஸ்பிட்டல் சரியா. இப்ப எல்லோரும் ஒரு தன்னிறைவை கண்டு விட்டோம், இருந்தாலும் போதாது. ஆனால் இப்பொழுது ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். ஆனாலும் நிறைய விடயங்கள் புரியாமையால பிரச்சனைகள், வெறுப்புகள், அப்படியான சந்தர்ப்பங்கள், வேலையிலிருந்து நீக்கப்படுறது, அப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் பலருக்கு இருக்கிறது. அதனால் மொழியை எப்போதும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். மொழி வழிதான் உங்களுக்கு எல்லா பாதைகளுமே திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதனால மருத்துவம் சரி, பாடசாலைகள் சரி, கட்டாயமாக மொழி திறனோட இருந்தமண்டா தான் எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் காப்பாற்றலாம். அடுத்தது பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவலாம், அடுத்தவருக்கும் உதவலாம். மற்றது எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையான உலகத்தை நாங்கள் எட்டி பிடிக்க வேணும். நாங்கள் தன்னம்பிக்கையோட வாழ வேணும். ஆயுளோ ஆரோக்கியமாயும் வாழ வேணுமெண்டா எங்களுக்கு கட்டாயமா இந்த மொழி அறிவு நிச்சயம் தேவை. ஆகவே புரிதல் எல்லா விடயத்துக்குமே புரிய வேணும். புரிதல், அறிதல், உணர்தல், இது எங்களோட மனிதனுக்கு முக்கியம், தேவையான ஒன்று. இப்படி நாங்கள் புரிகிறதையும் பிறகு அறிகிறதையும் அதை பிறகு வாழ்க்கையில வளமாக்கி கொள்றதையும் நினைச்சோம்னா உண்மையிலேயே சிறப்பு. இந்த வகையிலேயே அந்த புரியாத தன்மைகள் இருந்து புரியாத மனிதர் இருந்தென்ன லாபம், ஊருக்கு இவ கூட நச்சான மரங்கள் என்றுதான் சொல்லுவோம். மௌனமாக கூடுதலாக இருந்து பாருங்கள், தொச்சாக பேசிவிடான். என்ன மௌனமாக இருக்கிறீங்கள, உங்களுக்கு ஒன்றும் விளங்க இல்லையா என்று கேட்பார்கள். அதெல்லாம் நீங்க எப்பவும் பேசும்போ, அதாவது தெரிந்தோ தெரியாமலோ பேசிக்கொண்டு இருக்கும்போது சில நேரம் அவர்கள் திருத்துவார்கள். ஆகவே மொழி இப்பொழுது வழியை திறந்து விடுகிறது. உங்களுக்கு தானே டிரான்ஸ்லேஷன் இருக்கிறது, அதை தேடி பார்த்து எழுதி கொண்டு நீங்கள் எல்லா விடயத்தையுமே கதைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனா அதுக்கு என்ன வேணும்னா தன்னம்பிக்கை வேணும். உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிவும் வேணும். அது இல்லாட்டி உண்மையிலேயே ஒன்றுமே செய்ய முடியாது என்று கூறிக்கொண்டு, குடும்ப கோலியம் இன்று மிக முக்கியமாக நல்ல ஒரு தலைப்பினூடாக ஒரு தெளிவான விளக்கமான உணர்தல், புரிதலும் உணர்தலும் புரிந்துணர்வாக வாழ வேணும் என்பதை காட்டிய ஒரு தலைப்பாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இணைந்து கொண்ட ஜெயா நடேசன், செல்வி நித்யானந்தன், சிவாஜினி,
ராஜினி அல்போன்ஸ், இந்திரா ஞான்சர் அனைவருக்கும் உண்மையிலேயே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொண்டு 998வது குடும்ப குவலியம் நிறைவு பெறுகிறது. இதுவரை நேரமும் தொழில்நுட்பத்தில் உதவி செய்து இருந்த வாணிமோகனுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அதிபர் நடாமோனுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி. வார வியாழக்கிழமை நீங்கள் எனக்கு தருவீங்கள் தானே? அல்லது ஆமா இல்லையா? எது இருக்குல்ல வார வியாழன்? 26 ஓகே தானே? 26 தானே? ஆமா நினைக்கிறேன். இருக்கு அது செய்யலாமோ? அது வியாழன் என்ன? புதன்கிழமை எனக்கு கொஞ்சம் பெற முடியாம இருக்கு. இல்ல புதன் நாடு நிகழ்ச்சி இல்லை போட்டாச்சு தானே. எனக்கு அது இதுதானே திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருக்கல. ஓகே நன்றி. ஐயோ அதற்கு கேளு, எனக்கு தெரியும் 25 வயநாட்டு நான் நாளைக்கு வியாழன் பெற முடியாது. அதைத்தான் மாறி எடுத்துட்டேன். நாளைக்கு நான் அடுத்த வியாழன் குடும்பம் இல்லையா? அடுத்த வியாழன் தான் குடும்ப அடுத்த புதன் வராதானே? இல்ல நாளைக்கு நான் வரமாட்டேன் முதலே அறிவிச்சேன் நான் உங்களுக்கு. இல்ல அது பிரச்சனை. நீங்க இப்ப கேட்டது 26 தான் கேட்டேன். நீங்க 26 ஏழாட்டி விடுங்க பரவாயில்ல. ஜனவரி 7 மண்டா மாறேன் நான். நீங்க ஓகே போட்டுட்டீங்க. இல்ல 26 பிரச்சனை இல்ல தானே. நான் இல்லைன்னு சொல்லல. கவிதைக்கு பிறகு என்ன கவிதை செய்யலாம். ஓகே நல்லது. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குறையாம் தொகுப்படு நகுலாஸ் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம். டாக்டர்